செயல்பாடு. வீட்டிற்கு வந்தபோது சித்தி காலையில் கொடுத்த 2 ரூபாய்க்கு கணக்கு கேட்டாள். ரத்தினா கண்ணாடிக்கு முன்பு பாடிக்கொண்டே அலங்காரம் செய்து கொண்டாள். சித்தப்பா வழக்கம் போல பேங்கில் இருந்து லேட்டாக வந்து அப்பாடா என்று அழுத்துக்கொண்டே முகம் கழுவச் சென்றார். அவர் பிரீஃப் கேஸ் மேஜை மேல் இருந்தது. தொட்டு பார்த்தான். சாவி கொத்து தெரிந்தது. சுலபம், ரொம்ப சுலபம். ரத்னா, வெளியே போக போறீங்களா? ஆமா, அக்காவும் நானும். நீயும் வரியா? இல்ல, நான் வீட்ல இருக்கேன். அன்பு, ரசத்தை கொஞ்சம் பொடி போட்டு பொங்க வச்சிடு. அப்படியே 2 அப்பளம் சுட்டுடு. உங்க சித்தப்பாவுக்கு அது போதும். நாங்க வெளியே டிஃபன் பண்ணிக்கிறோம். சரி. சித்தப்பாவின் கந்தர் அலங்காரம் கேட்டது. பூஜை அறையில் அவர்கள் இருவரும் புறப்பட்டு செல்ல வாயிற்கதவை தாளிட்டான். கந்தர் அலங்காரம் அனுபூதி சொல்வார். பூஜை அறையை விட்டு வெளியே வருவதற்கு 15 நிமிஷமாவது ஆகும். அன்பழகன் பாத்ரூமுக்கு சென்று பாதி கரைந்த பச்சை டாய்லெட் சோப் ஒன்றை எடுத்து வந்தான். அதிகம் கொழ கொழ என்று இல்லாமல் பாதி பதமாக இருந்தது. சித்தப்பாவின் பிரீஃப் கேஸை திறந்தான். கரங்கள் நடுங்கின. அந்த சாவி கொத்தை ஓசைப்படாமல் எடுத்தான். மெதுவாக அந்த சாவிகளில் பெரிதாக ஒன்றை எடுத்து சோப்பின் மேல் பதித்து எடுத்தான். அச்சாக விழுந்திருந்தது முத்திரை. திட்டத்தின் செயல்பாட்டில் முதல் அடி. சித்தப்பா பூஜை அறையில் இருந்து வெளியே வந்து அன்பு என்றார். என்ன சித்தப்பா? ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வாப்பா. இதோ வர்றேன் சித்தப்பா. நீரை வாங்கிக் கொள்கையில் என்ன திடீர்னு சோப்பு வாசனை என்றார். சோப்பு போட்டு முகம் கழுவினேன். முகம் கழுவினாப்புல தெரியலையே. முகம் கழுவலாம்ட்டு போனேன். உடம்பு சரியில்லையா? ஒரு மாதிரி இருக்கே. அதெல்லாம் ஒண்ணுமில்லைங்க. அவங்கெல்லாம் எங்க? வெளியில போயிருக்காங்க. வா, இங்க வந்து உட்காரு. உன்கிட்ட நிறைய சோப்பு வாசனை அடிக்குதே. அவர் எதிரில் சற்று தூரத்தில் உட்கார்ந்தான். அன்பு, இதப்பார் அன்பு, உன்னை எப்பவும் இந்த வீட்டிலேயே ஒரு வேலைக்காரன் மாதிரி வச்சுக்கிறதுல எனக்கு விருப்பம் கிடையாது. ஏதாவது ஒரு தொழில் கத்துக்க வைக்கலாம்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். தொழில் தான் கற்றுக்கொண்டு வருகிறேனே. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு பவுண்டரி வச்சிருக்காரு. அதுல அப்ரெண்டிஸா உன்னை எடுத்துக்கிறேன்னு சொன்னாரு. மாசம் 90 ரூபாய் தராராம். அதை விட தொழில் கத்துக்கிறது தான் முக்கியம். என்ன, போறியா? எப்ப சித்தப்பா? 1ஆம் தேதி. 90 ரூபாய். நான் 9 லட்சத்தில் இருக்கிறேனே சித்தப்பா என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான். சரி என்றான். பாத்ரூம்ல போய் பாரு. ஏதாவது சோப்பை பக்கெட்ல கரைச்சிட்டாங்களா? பாக்குறேன் என்று எழுந்தான். ராத்திரிக்குள் அந்த சாவிகளை துப்புரவாக துடைத்து விட வேண்டும். நிச்சயம் பிரீஃப் கேஸில் சோப்பு வாசனை அடிக்கும். முட்டாள் நான். துணி சோப்பை உபயோகித்திருக்க வேண்டும். இது என்ன சின்ன தவறா பெரிய தவறா? அது மறுபடியும் அந்த சோப்பு வாசனையை பற்றி அவர் சந்தேகப்படுகிறாரா அல்லது மறந்து விடுகிறாரா என்பதை பொறுத்தது. அன்பழகனுக்கு சிரிப்பாக கூட வந்தது. எல்லாமே ஒரு பொய் போல இருந்தது. எப்படியோ தான் செலுத்தப்படுவது தெரிந்தது. மாணிக்கம் செலுத்துகிறான். அவன் சொன்னபடி நடக்கிறது. எனக்காக இன்று நியாய அநியாயங்கள் தனியான செயல்பாடு இருப்பதாக தெரியவில்லை. பொம்மை போல இயங்குகிறான். கரத்தில் ஒரு 9 லட்சம் ரூபாய் ஜோதி தெரிகிறது. இப்போது கூட எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அச்சடித்த சோப்பை கரைத்து விட்டு ஃபவுண்டரியில் அப்ரெண்டிஸ் வேலைக்கு போய்விடலாம். 90 ரூபாய், 9 லட்சம் ரூபாய். வாயிற்கதவின் மணி அப்பொழுது ஒலித்தது. போய் திறந்தான். ஒரு சின்ன பையன். அன்பழகன், நீங்க தானே? ஆமாம். ஏன்? நம்ம கடையில டெலிபோன் வந்திருக்கு உங்களுக்கு. கூட்டியார சொன்னாங்க. சித்தப்பா 1 நிமிஷம் என்று அந்த கடைக்கு சென்றான். ஹலோ அன்பு, மாணிக்கம். என்னங்க, பிரதி எடுக்க ஆரம்பிச்சிட்டியா? ஆமா, இன்னைக்கு ராத்திரிக்குள்ள முடிச்சிரு. மேற்கொண்டு எனக்கு நிறைய வேலை இருக்கு. 10 நாளாவது ஆயிடும் போல தெரியுது. அதனால எல்லா முத்திரையையும் ராத்திரியே எடுத்துரு. நீங்க இந்த மாதிரி எனக்கு டெலிபோன் பண்ணாதீங்க மாணிக்கம். பேர் சொல்லாதரா முட்டாள். அன்பழகன் துணுக்குற்று சுற்றுமுற்றும் பார்த்தான். நல்ல வேளை யாரும் கவனிக்கவில்லை. அப்புறம் அந்த அலாரம் சுவிட்ச் விஷயம் முயற்சி பண்ணி பாக்குறேன். அது தெரிஞ்சே ஆகணும். என்ன முயற்சி பண்றேன்னு சொல்லாத அன்பு. சித்தப்பாவை எப்படி அலாரம் சுவிட்ச் எங்கே இருக்கிறது என்று கேட்பது? அதை பற்றி அப்புறம் யோசிக்கலாம். முதலில் அந்த சாவிகள். சோப்புல பிரதி எடுத்து பாத்தியா? எடுத்து பார்த்தேன். வெரி குட். நல்லா வருதா? வருது, ஆனா வாசனை தான். சூப்பர் 7 நீளமா துணி சோப்பு ஒண்ணு விக்கிறாங்க. அது 5-6 கட்டி வாங்கி வச்சுக்கோ. சோப்புல வாசனையே கிடையாது. மிருதுவாகவும் இருக்குது. வச்சிடட்டுமா? டெலிபோனை வைத்துவிட்டு சூப்பர் 7 கொடுங்க என்றான் கடைக்காரனிடம் அன்பு. 6 வில்லைகளையும் பேண்ட் பாக்கெட்டுக்குள் அடக்க முடியவில்லை. ஒன்றை சட்டை பாக்கெட்டுக்குள் போட்டுக்கொண்டான். 6 சோப்பா வாங்கினான் என்று போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேட்டாங்க. ஆமாங்க, அதான் எனக்கு ஆச்சரியமா இருந்தது என்று கடைக்காரன் பதில் சொல்ல, அவ்வளவு தூரத்திற்கு வராது என்று சமாதானப்படுத்தி கொண்டான். மனதுக்குள் பிரம்மை. என்னது, ராத்திரி வேளையில டெலிபோன் கூப்பிட்டு பேசும்படியா சவகாசகம் எல்லாம் வந்துருச்சா? யார், ஆனா பெண்ணா? ஆண்தான் சித்தப்பா. நான் சொல்லலாம், என் ஃப்ரெண்டு புதுசா தொழில் செய்யணும்ட்டு உங்க பேங்க்ல பணம் கிடைக்குமான்னு.
ஓ அவரா? என்ன பேர் சொன்ன? மாதவன் தானே? ஆமாம், அவர் தான் போன் பண்ணியிருந்தாரு, வர சொல்லியிருக்கேன். சரிதான், நீ போய் மத்த வேலைகளை பாரு. அந்த அப்ரண்டிஸ் விஷயம் நிச்சயம் சித்தப்பா, நீங்க சொன்ன சரி. ராத்திரி சித்தப்பாவிற்கு சுவையாக சமைத்து போட்டான். ரசம் நன்றாக வந்திருந்து. உருளைக்கிழங்கை நீட்டு நீட்டமாக வெட்டி போட்டு வதக்கினான். அப்பளத்தை பொரித்தான். மெத்தென்று 2 சப்பாத்தி செய்து போட்டான். 10 மணிக்கு படுத்து தூங்கி விட்டார். சித்தியும் ரத்னாவும் 8:30க்கு வந்தவர்கள் பஸ்ஸுக்கு நின்ற அலுப்பில் 9:30க்கே உறங்கிவிட்டார்கள். வீடு நிசப்தமாக இருட்டாக இருந்தது. ஹாலில் ஒரு சின்ன முட்டை பல்பு எரிந்து கொண்டிருந்தது. சித்தப்பான ஆபீஸ் அறை மேலிருந்த சாவி கொத்தை காதரேஜ் அலமாரிக்குள் வைத்திருந்தார். அதன் சாவி சாதாரணமாக சுவரில் தொங்கும். படுக்க போகும்பொழுது அதை சித்தப்பா தலையணிக்கு அடியில் வைத்துக் கொள்வார். எப்படி அவரை எழுப்பாமல் சாவியை எடுப்பது? விழித்து கொண்டே யோசித்தான். இருமி பார்க்கலாமா? குளிருகிறது, ஸ்வெட்டர் போட்டுக்கொள்ள வேண்டும். பீரோ சாவி வேண்டும். கடவுள் அவனுக்கு தற்செயலாக உதவின மாதிரி சித்தப்பா ஒரு தடவை எழுந்து பாத்ரூம் சென்றார். சரையல் என்று அவன் ஹாலுக்கு சென்று தலையணிக்கு அடியில் இருந்த அந்த சாவியை எடுத்து தன் அறைக்கு வந்துவிட்டான். அப்பாடா, இனி சமாளித்து விடலாம். சாவியை எடுப்பதுதான் கஷ்டம், திரும்ப வைப்பது சுலபம். ராத்திரி பூரா இருக்கிறது. அலமாரிக்கு சென்று அந்த சோப்பு கட்டுகளை ஓசைப்படாமல் ஒவ்வொன்றாக தொட்டு பார்த்து கொண்டான். காலை எழுந்திருக்கையில் மணி 7 விட்டது. சித்தி அவனை காஃபி போட எழுப்பவே இல்லை. ஆச்சரியமாக இருந்தது. ரத்னா பல் தேய்த்து கொண்டிருந்தாள். ராத்திரி சரியா தூங்கலையா? ஏன் முகத்துல தூங்காத மாதிரி தெரியுது? என்னவோ நினைச்சுக்கிட்டு இருந்தேன், தூக்கமே வரல. என்ன? என் நிலைமையை பற்றி, எதிர்காலம் பற்றி. படிப்பே இல்ல, வேலை இல்ல. இத பாரு அன்பு, மனசு இருந்துட்டா போதும், மனசுல வைராகியம் இருந்துட்டா போதும். என் சிநேகிதி ஒருத்தி, அவ அப்பா 8ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்காரு. லட்சத்துல இப்ப புரள்றாள். பின்னால் என்ன நடக்க போகுங்கிறது நம்ம சொல்லவே முடியாது. அது அவங்க அதிர்ஷ்டத்தை பொறுத்தது. ரத்னா, அன்னைக்கு ராத்திரி சினிமால நடந்ததுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். நான் அப்பவே அதை மறந்துட்டேனே. ரத்னா, உங்க மேல எனக்கு நிஜமாகவே என்று ஆரம்பிப்பதற்குள் சித்தப்பா வந்து விட்டார். அன்பு, இன்னைக்கு சரியா 11 மணிக்கு பேங்குக்கு வந்துரு. ஒரு அப்ளிகேஷன் தர, அதை நீ நிரப்பணும். சரி சித்தப்பா. உன் ஃப்ரெண்ட் இருந்தா அவரையும் கூட்டிட்டு வா. கடன் பத்திர விவரங்கள் எல்லாம் சொல்றேன். சித்தப்பா, நான் உங்க கூடவே வந்துடுறேனே. சரி, அது சரிதான். 2வது முறையாக அன்பழகனுக்கு அந்த அதிர்ஷ்டம் தென்பட்டது. தற்செயலாக நிகழ்ந்த ஒரு சங்கதி அவனுக்கு இந்த காரியம் பரிபூர்ணமாக நடந்தும் நிறைவேறும் என்ற நம்பிக்கை தந்துவிட்டது. அந்த அலாரம் சுவிட்ச் விவகாரம். சித்தப்பாவுடன் பேங்குக்கு போனதும் அவர் அவனை தன் அறைக்கு அழைத்துச் சென்று ஒரு மனு தாளை கொடுத்து அதை நிரப்பச் சொன்னார். பெயர், பிறந்த தேதி, பிறந்த இடம் என்று அவன் எழுதி கொண்டிருக்க சித்தப்பா லக்ஷர்களில் கையெழுத்து வாங்க வந்திருந்த சிப்பந்தி ஒருவரிடம், கொஞ்சம் ராமநாதனை கூப்பிடுங்க என்றார். ராமநாதன் என்பவர் வந்ததும் அவருடன் பேசின ஆரம்ப பேச்சுகளும் அன்பழகன் கவனத்திலே இல்லை. திடீரென்று அலாரம் என்கிற வார்த்தையை கேட்டதும் உஷாரானான். எலக்ட்ரீஷியனை கூப்பிட்டு செக் பண்ண சொல்லிடு. ஏதோ லூஸ் கான்டாக்ட் இருக்கிறது போல தெரியுது. இல்லைங்களே, சமீபத்தில் தானே நான் செக் செஞ்சேன். நல்லா செக் பண்ணப்போ ஒரு தடவை சரியா மணி எடுக்கலை. இப்ப பாக்கட்டுங்களா? பாரு, இப்ப பைபாஸ் பண்ணி இருக்குது. சுவிட்சை போட்டுக்க. அன்பழகனுக்கு சிலிர்த்தது. ராமநாதன் என்பவர் நேராக சுவரில் ஒரு மூளைக்கு சென்று ஒரு புத்தக அலமாரியில் சில புத்தகங்களை நீக்கி அதன் பின்பக்கம் இருந்த சுவிட்சை போட்டார். சாவி கொடுங்க. சாவியை எடுத்து இரும்பு பெட்டியை திறக்க சிவப்பு விளக்கு எரிந்தது. மணி அலறி அடித்தது. 1-2 பேர் உள்ளே வர, ஒண்ணுமில்ல, டெஸ்டிங் தான் என்றார் விநாயகம். மறுபடியும் அந்த அலமாரி சுவிட்சை தட்ட மணி நின்றது. டெலிபோன் மணி அடித்தது. ஹலோ இன்ஸ்பெக்டர், ஒண்ணுமில்ல, சும்மா டெஸ்டிங் தான். தேங்க்ஸ், நீங்க கூட அலர்ட்டா இருக்கீங்களே என்று சிரித்தார் சித்தப்பா. அன்பழகன் அத்தனையையும் கண் கொட்டாமல் பார்த்து கொண்டே இருந்தான். இந்தாங்க 6 சோப்பு, எல்லா சாவியும் பதிஞ்சிருக்கு, பாக்குறீங்களா? மாணிக்கம் ஒரு சோப்பு கட்டியை பிரித்து பார்த்து, பிரமாதம், சபாஷ் என்றான். அப்புறம் அந்த அலார சமாச்சாரம், அதையும் கண்டுபிடிச்சேன். அந்த அறையிலேயே புஸ்தக அலமாரி ஒண்ணு இருக்கு. அதன் மேல் தட்டுல இடது பக்கத்துல இருக்கிற புஸ்தகங்களை விளக்கினா பின்னால ஒரு சுவிட்ச் தெரியுது. அதை தட்டிட்டா மணி அடிக்கிறது இல்ல, அலாரம் அது என்று சொல்றாங்க. பைபாஸ் ஆயிடுது. பிரமாதம். பிரமாதவாத்தியாரே, நீ பெரிய ஆளாயிட்ட. இனிமே நீ செய்ய வேண்டியது ஒண்ணுமே இல்ல. நான் எல்லாத்தையுமே பாத்துடுறேன். கவலையப்படாத. சாவிகள் தயாரிச்சு திறந்து திருடி எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுடு. நான் இப்ப வேற என்ன செய்யணும்? வேற ஒண்ணுமே வேண்டாம். சம்பவத்தன்னைக்கு, அதாவது 29ஆம் தேதி சனிக்கிழமை ராத்திரி 12 மணிக்கு நேரா அங்க வந்துரு. வீட்டுல செகண்ட் ஷோ சினிமா போறேன்னு சொல்லிட்டு வந்துரு. அதுக்கான டிக்கெட் நான் வாங்கி வச்சுக்கிறேன். நான் என் மோட்டார் சைக்கிள்ல வரேன். பேங்கை திறந்து பணம் எடுத்துட்டு நேரா ஒரு இடத்துக்கு போய் சமுத்திர கரைக்கு போயிடலாம்.
அங்கேயே பணத்தை எண்ணி பிரிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீ என்ன பார்க்க போறது இல்ல, நானும் உன்னை பார்க்க போறதே இல்ல. நம்ம பிரிஞ்சிடுறோம். டாட்டா. நீ என்ன செய்ய போற? பேசாம பெட்டியை தூக்கிட்டு வீட்டுல போய் படுத்துரு. அத்தனை பணத்தோடையவா? ஆமாம், உன் ரூம்ல உன் கட்டிலுக்கு அடியில வச்சுக்கோ. அதை விட பத்திரமான இடம் இறக்க முடியாது. பேங்க் மேனேஜர் வீடு. அப்புறம் இன்னொரு விஷயம், உடனே செலவழிக்க ஆரம்பிக்க கூடாது. பொறுத்துரு, ஒரு 2 வருஷம். 2 வருஷமும் படுக்கைக்கு அடியிலேயே பணத்தை வச்சுக்கணுமா? சேச்சா, அப்படி செய்யாத. முதல் வாரத்துக்குள்ள இடத்த மாத்திரு. குட்டி பூனை மாதிரி மாத்திக்கிட்டே இரு. பரன்ல தட்டுமுட்டு சாமான்கள் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது இடம். என்ன, அது உன் சாமர்த்தியத்தை பொறுத்தது. சரிக என்றான் சந்தேகத்துடன். சந்திக்கலாம் சனிக்கிழமை ராத்திரி. அது வரைக்கும் எல்லாத்தையும் மறந்துரு. அப்புறம் இந்தா. என்னங்க இது? பொடி. அன்னைக்கு புகைச்சியே அது. சிகரெட்டா? செஞ்சு தந்துருங்க எனக்கு. இப்பவே குடிச்சிட்டு போயிடுறேன். வீட்டுல இதெல்லாம் உதவாதுங்க. அப்புறம் இன்னொரு இடத்துக்கு போகலாமா? உங்களுக்கு நைட் டியூட்டி இல்ல? திருட்டும் அதன் பின்பு. 12 நாட்களுக்கு அன்பழகன் பசு போல சாதுவாகவே இருந்தான். வீட்டு வேலைகளை சமர்த்தாக செய்தான். ரத்னாவிற்கு சாரிகளை ட்ரை கிளீனிலிருந்து வாங்கி வந்தான். சித்தப்பாவிற்கு திருச்செந்தூர் மகத்துவம் என்ற புத்தகம் வாங்கி வந்தான். அவருடைய ஃபவுண்டரி நண்பரை போய் பார்த்து விட்டு வந்தான். 1ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிச்சலாம். முதல்ல 90 ரூபாய் தான் கொடுப்போம். அதுக்கப்புறம் மேன்மேல கூட்டிகிட்டே வந்து 5 வருஷத்துல 150 ரூபாய் வரைக்கும் வரலாம். சாயங்காலம் எல்லாம் அந்த ஏக்கம் இருந்தது. கடைத்தெருவில் சினிமா கொட்டகை வாசலில் வாசனையாக இங்கிலீஷ் பேசிக் கொண்டு செல்லும் அழகியான யுவதிகளை பார்த்து பொறாமையாக இருந்தது. இந்த வீடு எவ்வளவு இருக்கும்? 2 லட்சம் இருக்குமா? இந்த தியேட்டர், இந்த கார், இந்த பெண். ரத்னாவை விட அழகான பெண்கள் எனக்கு கிடைப்பார்கள். அவளை வைத்துக்கொண்டு ஏரோப்ளேனில் காஷ்மீர் சென்று அங்கே நதியில் படகில் மிதக்கும் பொழுது, மிஸ்டர் அன்பழகன் நீங்க தானே? எஸ், என் பேர் கான், காஷ்மீர் போலீஸ். சேச்சா, இன்பமான கனவில் கூட இந்த போலீஸ் தொந்தரவா? போதாதற்கு சித்தப்பாவின் உபதேசம் வேறு. அன்பு, கடுமையான உழைப்பு இல்லாம எதுவும் நிலைக்காது. ஒருத்தன் வாழ்க்கையில முன்னேறணும்னா உழைப்பு ஒன்றுதான் அவனுக்கு உதவும். மற்றதெல்லாம் இத்தியாதிகள். இன்னும் 10 நாளைக்கு இதையெல்லாம் சகித்து கொள்ள போகிறேன். அதற்கு பிறகு எல்லா சந்தடிகளும் ஓய்ந்த பின்பு மெதுவாக புறப்பட போகிறேன். உண்மையான அன்பழகன், விஸ்வரூப அன்பழகன். சனிக்கிழமை ராத்திரி சினிமாவுக்கு போகிறேன் என்று சொன்னதும் சித்தப்பா அதிகம் ஆச்சரியப்படவில்லை. தனியாவா என்றார். ஆமாம் சித்தப்பா, ராத்திரி ஷோ தான் போகணுமா? போயிட்டு வந்துடலாம்ட்டு. சரி போய் வா, ராத்திரி நான் கதவை திறக்கிறேன். பயமாக இருந்தது. எத்தனை மணிக்கு திரும்பி வருகிறேன் என்று தெரிந்து கொள்வார். இருந்தும் என்னையும் அந்த திருட்டையும் எப்படி முடிச்ச போட முடியும்? சினிமா டிக்கெட் வேறு இருக்கிறது. மாணிக்கம் எல்லாவற்றையும் யோசித்திருக்கிறார். பெரிய ஆள்தான், ஜீனியஸ். லாஸ்ட் பஸ்ஸில் டெர்மினல்ஸில் இறங்கி பாலத்தை தாண்டி நடந்தான். அவசரமே இல்லை. இன்னும் 1.5 மணி நேரம் இருக்கிறது. மெல்ல நடந்தான். ஒரு விதத்தில் பயம் விட்டு போயிருந்தது. எதிர்பார்ப்பு இல்லை. திரும்ப திரும்ப செலுத்தப்படும் உணர்ச்சிதான் ஏற்பட்டது. என்ன செய்தாலும் இன்றுதான் கடைசி. காலைக்குள் தெரிந்துவிடும். மௌனத்தில் நின்றது பேங்க் கட்டிடம். மெலிதாக கடல் காற்று அவனுக்குள் புகுந்து குறுகுறு என்றது. மிக தனியாக இருந்தது. ஒரு ஆள் இல்லை. தூரத்தில் தொழிற்சாலைகளின் நிழல்கள் தெரிந்தன. சமுத்திரத்தின் குரலும் கேட்டது. மெலிதான இரைச்சல். கட்டிடத்தின் வாசலில் ஒருவரும் இல்லை. தெருவிளக்கில் வெளிச்சத்தில் கடிகாரத்தை பார்த்து கொண்டான். 11:30 மணி. இந்த அழுக்கு கடிகாரத்தை தூர எறிந்துவிட்டு ஒரு டிஜிட்டல் கடிகாரம் வாங்கி கொள்ள வேண்டும். செல்லாராமில் அன்று பார்த்த சட்டையை வாங்கி கொள்ள வேண்டும். காத்திருந்தான். திடீரென்று அதீதமான பயம் அவனை தாக்கியது. கடவுளை, இது என்ன காரியம்? திருட்டு, பெரிய திருட்டு, கொள்ளை. நான் இதுவரை சம்பாதித்து வைத்த அத்தனை நல்ல பெயரையும் ஒரே ஒரு ராத்திரியில் பணயம் வைக்கிறேன். இப்பொழுது கூட ஓடிப்போய் விட்டால் என்ன? வா அன்பழகா, இதுதான் உன் கடைசி தருணம். இப்போது கூட நீ முடியாது. ஏற்கனவே அடிப்படை குற்றங்கள் பல செய்தாகிவிட்டது. சாவிகளின் பிரதிகளை கொடுத்தாகிவிட்டது. தூரத்தில் ஒற்றை விளக்கு தெரிந்தது. அதன் பின் மெல்லிதான தடதட என்று சத்தம். மாணிக்கத்தின் புல்லட் தான். அருகே வரவர அவனுக்கு ரத்தத்தில் சூரியறியது. சற்று தூரத்திலேயே அந்த இயந்திரத்தை நிறுத்திவிட்டு அவன் மெதுவாக மிதந்து வந்தான். ஸ்டாண்ட் போட்டுவிட்டு வந்தான். கையில் ஒரு பெட்டி வைத்திருந்தான். எப்ப வந்த? 1/2 மணியாச்சு. சாவி? தன் பையை தட்டி காட்டினான் மாணிக்கம். ஜல் ஜல் என்றது. எல்லாம் பிரதி எடுத்தாச்சு. வாயிற் பக்கத்து பூட்டின அருகில் நின்று ஒரு சின்ன டார்ச் அடித்து பார்த்துவிட்டு உடனே அணைத்தான். நீ இங்கே நில்லு. யாராவது வந்தா சொல்லு. வாசக்கதவை திறந்துட்டா அப்புறம் 2 பேருமே உள்ள போயிடலாம். யாராவது வருகிறார்களா என்று அன்பழகன் பார்த்து கொண்டிருக்க மாணிக்கம் ஒவ்வொரு சாவியாக முயல சின்ன சின்ன சப்தங்கள் தெளிவாக கேட்டது.
1 நிமிஷம், 2 நிமிஷம், 3, 4, 5 என்று ஆனது. திறந்துக்குச்சு வா. அன்பழகன் அவன் பின்னே பேங்க் கட்டடத்தின் இருட்டுக்குள் நுழைந்தான். மாணிக்கத்தின் சின்ன டார்ச் வட்டம் தயங்கி தயங்கி முன்னேறியது. அவன் நிழல் தெரிந்தது. அவன் அணிந்திருந்த கருப்பு ஜாக்கெட் தெரிந்தது. மெல்ல மேனேஜர் அறையை அணுகி அதன் பூட்டின் முன்பு நின்றான். மறுபடியும் ஒவ்வொரு சாவியாக அவன் முயல ஆரம்பித்தான். மாணிக்கத்திற்கு பதட்டமே இல்லை. மெலிதாக பாடினான். மேனேஜர் அறையை திறந்து அந்த புத்தக அலமாரியின் புத்தகங்களை விளக்கி அந்த பைபாஸ் சுவிட்சை தட்டிவிட்டான். அப்புறம் மெதுவாக இரும்பு பெட்டிற்கு அருகே வந்தான். தன் சாவிகளில் ஒவ்வொன்றாக எடுத்து அதன் துவாரங்களில் துழாவினான். முதல் சாவி, 2வது சாவி, 3வது சாவி. இப்பொழுது அந்த பூட்டு திறந்தது. அடுத்த துவாரம். 10 நிமிஷங்களா அவை? 10 வாழ்நாட்கள். இரும்பு பெட்டி இப்பொழுது திறந்து கொண்டது. மாணிக்கம் பதட்டமே படாமல் உள்ளே தன் டார்ச் ஒளியை விளையாட விட்டான். அந்த மெல்லிய வெளிச்சத்திலும் நோட்டுக்கட்டுரைகள் தெரிந்தன. அன்பழகனுக்கு உடல் பூராக குப்பென்று வியர்த்து விட்டிருந்தது. ஏதோ ஒரு தடை செய்யப்பட்ட சன்னிதானத்தில் நுழைந்து அங்கே அழகாக அமைக்கப்பட்டிருக்கும் தெய்வ சிலையை கலைப்பது போல உணர்ந்தான். யாருடைய பணமோ உரிமையற்ற ஆக்கிரமிப்பு இது. இனி ஒன்றும் செய்ய முடியாது. தொடர்ந்து இந்த நாடகத்தில் முடிவு வரை நடித்து தொலைத்தாக வேண்டும். மாணிக்கம் அந்த நோட்டுகளை நிதானமாக ஒவ்வொன்றாக அந்த பெட்டிக்குள் அடுக்கினான். சீக்கிரம் மாணிக்கம். பயப்படாத அன்பு, நிறைய டைம் இருக்கு. வாசல் கதவு சாத்தி தானே இருக்கு. கிடைச்ச வரைக்கும் போதும், வாங்க போயிடலாம். ஆச்சு ஆச்சு, எல்லாம் ஆச்சு. மாணிக்கம் சற்று உணர்ச்சி வசப்பட்டு சிரிக்க ஆரம்பித்தான். இந்த பாரு அன்பு, வந்து தொட்டுப்பாரு. புது நோட்டு, பழைய நோட்டு, 100 ரூபாய் நோட்டு, கத்தையா. வா, வாசனை பாரு. அப்புறம் பார்க்கலாம். வாங்க வாங்க சீக்கிரம். நீ போய் என்ன செய்யற? வாசல மோட்டார் சைக்கிள் கிட்ட நில்லு. நான் எல்லா கதவையும் பூட்டிட்டு வந்துடுறேன். பூட்டுறதுக்கு சமயமே இல்லைங்க, வாங்க. இதனா விதண்டாவாதம். மாணிக்கம் வெற்றி அடைந்து விட்ட இக்காலத்தில் அதிகப்படியாக அலட்டிக் கொள்வதாக பட்டது அவனுக்கு. நீ போ, உன் பின்னாடியே நான் வர்றேன். மோட்டார் சைக்கிள் கிட்ட நில்லு. அன்பழகன் வெளியே வந்தான். அவனுக்கு வெற்றி பெருமிதம் எதுவுமே ஏற்படவில்லை. வயிற்றில் ஒரு கசப்புணர்ச்சியும் பயமும் தான் இருந்தன. நிசப்தமாக இருந்தது. தெருவிளக்குகளின் சோகை வெளிச்சம், இருட்டு நகரத்தில் வான் வெளிச்சம். அப்புறம் அது என்ன வெளிச்சம்? வெகு தூரத்தில் ஒரு இரட்டை வெளிச்சம். காரின் ஹெட்லைட்டுகள் நம்மை நோக்கி வருகிறது. காரா ஜீப்பா? ஐயோ, அது என்ன, போலீஸா? என்ன இது? உள்ளே ஓடினான். மாணிக்கண்ண, சீக்கிரம், கார் வருது. விளக்க வெளிச்சம் வருது. ஜீப் மாதிரி தெரியுது. வாங்கண்ண, வந்துருங்கண்ண. மாணிக்கம் வெளியே வந்து அந்த இரட்டை வெளிச்சத்தை பார்த்தான். ஏய், ஜீப்பு மாதிரிதான் தெரியுது. வா வா, கிளம்பிடலாம். ஏரிக்கா, இந்த பெட்டியை பத்திரமா வச்சுக்க. ஒரு உதை. கிடுகிடு என்று புல்லட் வெடி புறப்பட்டது. அன்பழகன் மோட்டார் சைக்கிளின் பின் சீட்டில் உட்கார உடனே சீறி புறப்பட்டது. இடது பக்கம் திரும்பி துடித்து வெடித்து 100 அடிக்குள் 80 கிலோமீட்டர் வேகம் அடைந்தது அந்த வண்டி. காற்றில் காதி அலற அன்பழகன் திரும்பி பார்த்தான். சரசரவென்று அவர்களுக்கும் அந்த ஜீப்புக்கும் தூரம் அதிகமாகி கொண்டிருந்தது. திரும்பிட்டானா? இன்னும் இல்ல, தெரியறான். வேற ஏதாவது காரா இருக்கும். இல்லைங்க, ஜீப்பு மாதிரிதான் தெரியுது. பொட்டி ஜாக்கிரதை, அத்தனையும் அதுல தான் இருக்கு. புல்லட் இன்னும் வேகம் பிடித்தது. போயிட்டானா பாரு. இப்ப காணலைங்க. இனிமே எவருமே நம்ம பிடிக்க முடியாது. அது யாரா இருக்குங்க? போலீஸா இருக்காது. எதுக்கும் ஜாக்கிரதையத்தான் விரட்டிக்கிட்டே வந்துட்டேன் வண்டிய. ஈரக்காற்று இப்பொழுது முகத்தில் படர அவர்கள் ஆற்றுப்பாலத்தை கடந்த பொழுது அது நிகழ்ந்தது. மோட்டார் சைக்கிள் திடீரென்று மௌனமாயிற்று. அதன் என்ஜின் சப்தம் ஓரிரு இருமல்களுக்கு பின்பு நின்று போயிற்று. மாணிக்கம் அதன் திராட்டிலை திருகி திருகி பார்த்தான். வேகம் குறைந்து மிதக்க ஆரம்பித்து விட்டது. சட் என்று அழுத்து கொண்டான். என்னங்க, பெட்ரோல் இல்லையா? பெட்ரோல் நிறைய இருக்கு. இன்ஜின் தான் ஏதோ கோளாறு. இப்பொழுது நின்றது வண்டி. அவசரமாக அதை ஸ்டாண்டில் போட்டு எட்டி உதைத்து பார்த்தான். வெறும் குலுங்கல் சப்தம்தான் கேட்டதே தவிர உடனே இன்ஜின் பற்றி கொள்ளும் சப்தமே வரவில்லை. மாணிக்கம் இப்பொழுது வியர்த்திருந்தான். சுற்றிலும் பார்த்தான். இப்ப என்ன செய்யறது? இரு, யோசிக்கிறேன். கையில் அந்த பெட்டி கனமாக இருந்தது. அன்பழகனுக்கு வந்த வழி சாலையை பார்த்தான். தூரத்தில் மறுபடியும் அந்த இரட்டை விளக்குகள் தெரிந்தன. இப்ப வாராங்க அவங்க. மாணிக்கம் அதை பார்த்தான். பெட்டியை எங்கிட்ட கொடு. இத பார் அன்பு, ஒரே ஒரு ரிஸ்க் எடுக்கலாம். நம்ம வயிற்றுல கிளியில நம்ம அந்த காரை போலீஸ் ஜீப்னு நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். நிஜமாவே அது ஏதோ ரோட்ல போற காரா இருக்கலாம்ல. கிட்ட வரட்டும், பார்த்திடலாம். போலீஸா இருந்தாலும் நம்ம என்ன செய்திட முடியும்? 2 ஆள்ல மோட்டார் சைக்கிள்ல நின்னு போய் ரோட்ல நிக்கிறது தப்பா? இந்த பெட்டி, இதை யார் பார்க்க போறாங்க? பெட்டியை அவனிடம் கொடுப்பதற்குள் அந்த ஜோடி விளக்குகள் இப்பொழுது அருகே வந்துவிட அன்பழனுக்கு உள்ளே பெரிதாக ஓட்டை விழுந்தது. போலீஸ் ஜீப்பே தான். சரக்கென்று பிரேக் போட்டு நின்று வெளியே ஒரு இன்ஸ்பெக்டர் குதித்தார். உடனே ஒரு கான்ஸ்டபிள். யார் அது? ஐயா, மோட்டார் சைக்கிள் ரிப்பேருங்க என்றான்.
நீங்க தானே அடையாறு யுனைடெட் கோஆபரேட்டிவ் பேங்க் கட்டடத்திலிருந்து கொஞ்ச நேரம் முன்னாடி மோட்டார் சைக்கிள்ல வெளியே வந்தீங்க? இல்லைங்களே, நாங்க கிண்டில இருந்து வரோம். ஏன் உதறது இந்த ஆளுக்கு? என்ன பொட்டியது? சாராயமா? இல்லைங்க, சொந்த சாமான்கள். அன்பழகன் மாணிக்கத்தை பார்த்தான். திற மாணிக்கம், எதுக்கே எதிர்க்கணும்? நாங்க என்ன செஞ்சிட்டோம் என்றான். ஒன்று செய்யலைன்னா பெட்டியை திறந்து காட்டியா? தயக்கம் எதுக்கு? கான்ஸ்டபிள், பெட்டியை பார்த்திருப்போ. குடியா என்று அன்பழகன் அருகில் இருந்த கான்ஸ்டபிள் நெருங்க, மாணிக்கம் திடீர் என்று சற்றும் எதிர்பாராத முறையில் அன்பழகனிடம் ஓடி வந்து அவன் கையில் இருந்த அந்த பெட்டியை பிடுங்கி அதை வீசி எறிந்தான். உயரமான பாலத்தின் கைப்பிடி சுவர் ஓரம் பெட்டி இருட்டில் விசிறப்பட்டு சற்று நேரம் கழித்து ஆற்று தண்ணீரில் விழுந்து பிளக் என்று சத்தம் கேட்டது. இப்போ சொல்லுங்க என்றான் மாணிக்கம் இன்ஸ்பெக்டரை பார்த்து. அன்பழகன் பிரமித்து நின்றான். போங்க, போய் பாத்துக்கங்க, பெட்டில என்ன இருக்குதுன்னு. ஆத்துல இறங்கி பாத்துக்கங்க. 9 லட்சம் போயிற்று, இருட்டில் போயிற்று, ஆற்றில் போய்விட்டது. இவன் எதற்காக இப்படி செய்தான்? என்ன காரணம்? எப்படி அகப்பட்டு கொண்டாகிவிட்டது? தங்கள் மேல் குற்றம் சாட்ட சாட்சியங்கள் எதுவுமே கிடைக்காமல் இருக்கவா? புரியவே இல்லையே. அப்படித்தான் தோன்றுகிறது. எப்படி அவர்கள் இருவரையும் பேங்கில் திருடிய குற்றத்துடன் சம்பந்தப்படுத்த முடியும்? கடவுளே, பேசாமல் வீட்டிலே இருந்திருக்கலாம். இந்த மாணிக்கத்தை எதற்காக சந்தித்தோம்? கான்ஸ்டபிள் நதியில் எட்டி பார்த்தால் தண்ணி நிறைய போகுதுங்க என்றான். 2 பேரும் என் கூட ஸ்டேஷனுக்கு வாங்க. தாராளமா என்றான். கொஞ்சம் இருங்க, மோட்டார் சைக்கிளை ஓரத்தில் நிறுத்தி வச்சுட்டு வந்துடுறேன். மாணிக்கம் அழல்ட்டி கொள்ளவே இல்லை எதற்கும். இப்போது போலீஸ் அவனை பிடிப்பது கஷ்டம் என்றும் தோன்றியது. என்ன ஆதாரம்? பாலத்தில் நின்று கொண்டு பெட்டியை ஆற்றில் தூக்கி போட்டது குற்றமா? அன்பழனுக்கு மெல்ல உரைக்க ஆரம்பித்தது. மாணிக்கம் பெரிய ஆள்தான். மாட்டிக்கொண்டாயிற்று. தப்பிக்க ஒரே வழி முக்கிய சாட்சியத்தை கலைத்து விடுவதுதான். அன்பழனுக்கு இப்பொழுது கொஞ்சம் கை நடக்கம் குறைந்தது. மாணிக்கம் மோட்டார் சைக்கிளை ஒரு ஓரத்தில் நிறுத்துவதற்கு முன்பு அதை ஸ்டார்ட் செய்ய ஒரு தடவை முயற்சி செய்து பார்த்தான். குபுக் என்று ஸ்டார்ட் ஆனது. சனிய தரித்திரம், இப்ப ஸ்டார்ட் ஆகுது பாரு என்று அதை வயிற்றில் உதைத்தான். இன்ஸ்பெக்டர் சார், என் வண்டி சரியாயிடுச்சு. இதுலயே வரட்டுமா இல்ல உங்க ஜீப்ல தான் வரணுமா? என்ன மேன், விளையாடுறியா? ஜீப்ல தான் வா. அப்ப என் வண்டி? இப்ப கான்ஸ்டபிள் ஓட்டிட்டு வருவான். அதை ஏறு, வண்டிக்குள்ள ஏறு என்று சொன்னார். இத பாரு, கையில துப்பாக்கி வச்சிருக்கேன். ஏதாவது எசக்கேடா நடந்துகிட்டா சுட்டு பொசுக்கிடுவேன். ஐயைய, நீங்க எங்களை தப்பாவே எடை போடுறீங்க. வேற யாரையோ ஏரியா வண்டியில. ஜீப் சென்று கொண்டிருக்கும் பொழுதே மாணிக்கம் மெலிதாக விசிலடிக்க ஆரம்பித்தான். என்ன ஒரு பொல்லாப்பு பாத்தியா அன்பு? நாம பாட்டுக்கு ரோட்ல போயிட்டு இருந்தா நம்மள பிடிச்சு ஒரு ராத்திரியில ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் ஷட்டப், கைது, ஜெயில், வலுவான ஆணித்தரமான சாட்சியங்கள், பேங்கில் சகல இடங்களிலும் இருவரது விரல் ரேகைகள், அன்பழகன் பேங்க் மேனேஜரின் உறவினனாக இருப்பது, மாணிக்கம் அங்கே சமீபத்தில் நியமிக்கப்பட்ட நைட் வாட்ச்மேனாக இருப்பது, இன்ஸ்பெக்டர் ஒரு மோட்டார் சைக்கிள் பேங்க் கட்டிடத்தை விட்டு விலக்கி சென்றதை பார்த்தது, அவர்கள் பாலத்தில் நின்ற பொழுது கண் முன்னாலேயே பெட்டியை எரிந்தது. காலை இருவரும் கைது செய்யப்பட்டு போலீஸ் பாதுகாப்பில் இடப்பட்டனர். ஆற்றில் திருப்பி தோண்டி பார்த்தனர். பேங்கில் மொத்தம் 9,80,020 ரூபாய் திருட்டு போய்விட்டது. அதோ அந்த பாலத்திலிருந்து வீசி எறியப்பட்டு உப்பு தண்ணீரில் அடியில் இருக்க வேண்டும். மதியானத்திற்குள் திறந்த பெட்டியும் சில 100 ரூபாய் நோட்டுகள் கிடைத்தன. ஆற்றில் கடல்புறம் தேடுவதா மேற்கே தேடுவதா? அந்த இடத்தில் ஆறு ஆழமாக இருந்தது. பெட்டி கனமாக இருந்ததால் அது மிதக்கவில்லை. உள்ளே சென்று வாயை பிளந்திருக்க வேண்டும். சாயங்காலத்திற்குள் ஆற்றில் துழாவி தேட அரை நிர்வாண சிறுவர்கள் நிரம்பியிருந்தார்கள். அங்கே போலீஸ்காரர்கள் அவர்களை விரட்டி கொண்டிருந்தார்கள். கிடைத்த ஒரு சில நோட்டுகள் உப்பு தண்ணீரில் தொப்பலாக நனைந்து தொட்டால் கிழிந்து விடக்கூடிய நிலையில் இருந்தன. பெஞ்சை நகர்த்தி அந்த பக்கம் வந்த கான்ஸ்டபிள் நிற்க விநாயகம் நிமிர்ந்து பார்த்தார். அந்த அறையின் ஓரத்தில் மாணிக்கமும் அன்பழகனும் உட்கார்ந்திருந்தார்கள். மாணிக்கம் சிகரெட் பிடித்துக் கொண்டிருக்க அன்பழகன் தரையில் தலையை பிடித்துக் கொண்டு அழுது கொண்டிருந்தான். அன்பு நிமிர்ந்து பார்த்தான். விநாயகம், ரத்னா. ஐயோ, என்ன ஒரு அவமானம்! ஏண்டா, உன்னை வளர்த்து ஆளாக்கினத்துக்கு நீ காட்டின நன்றி தானா இதுதானாடா? அன்பு, என்ன இப்படி செஞ்சுட்ட? ரத்னா, எல்லாம் இந்த ஆள் பேச்சை கேட்டுதான். மாணிக்கம் வெடித்தான். எல்லாம் இந்த ஆளு பேசுறதை பாரு சார். அன்பழகன் தான் என்னை முதலில் இந்த விவகாரத்தில் நுழைச்சதே. நான் பாட்டுக்கு என் வாட்ச்மேன் வேலை கிடைச்சதுன்னு சந்தோஷமா இருந்தவனை உசுப்பி சாவி எங்க வச்சிருக்காருன்னு எனக்கு தெரியும், சித்தப்பாவுக்கு தெரியாம எடுத்துட்டு வரேன்னு. ஏண்டா சித்தப்பா பொய் சொல்றான்? சித்தப்பா பொய். இவன் தான் என்னை. நான் ஒரு நைட் வாட்ச்மேனுங்க, எனக்கு என்ன தெரியும்? எல்லாம் இந்த ஆளுதான். ஐயோ பொய் சித்தப்பா, பொய். ரத்னா, பொய். சித்தப்பா, என்ன பார்த்து சொல்லுங்க, என் சுபாவம் உங்களுக்கு தெரியும்ல.
ரத்னா, உங்களுக்கு தெரியும்ல, நானா சொந்தமா இப்படி ஒரு காரியம் செய்ய நினைச்சிருப்பேனா? அப்படிப்பட்ட ஆசாமியா நானு? ஏன்டா இப்படி செஞ்சுட்ட? ஐயோ ஐயோ, உன்னை நான் தப்பா வளர்த்துட்டேனடா. இந்த திருட்டு புத்தி நம்ம ஃபேமிலியில கிடையவே கிடையாதேடா. மாணிக்கம், சரியான பிளான் வச்சிருக்கேன், உன் ஒத்துழைப்பு வேணும், செய்வியான் நான். ஐயோ ஐயோ, ஏன் போய் சொல்ற? புடுத்து போயிடுவ. என்னடா சொன்ன என்று மாணிக்கம் அன்பழகனின் தாடையில் புறங்கையால் அடித்தான். அன்பழகன் துடித்து விழுந்தான். யோ, எதுக்கு இந்த ஆளை சும்மா அடிக்கிற என்றாள் ரத்னம். அடிக்கிறது மட்டுமே இல்ல, வெட்டணும் இவனை. எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தவன் இவன்தான். சொல்லி கொடுத்துட்டு நான் போய் சொல்றேனா? இத பாருங்க சாமி, எஜமானரே, நைட் வாட்ச்மேன் எனக்கு உள்ள பேங்க்ல இருக்கிறது என்னன்னு தெரியும். இந்த ஆளு உங்க கூடவே இருக்கான். இவனுக்கு தெரியுமா, எனக்கு தெரியுமா? சொல்லுங்க முதலாளி என்றான் மாணிக்கம். தரையில் உட்கார்ந்திருந்த அன்பழகன் ரத்த உதடுகளுடன் பேசினான். ரத்னா, என் முகத்தை பாரு, சொல்லு ரத்னா. நான் இந்த காரியத்தை செஞ்சிருப்பேனா? திட்டம் போட்டிருப்பேனா? சித்தப்பா, நீங்களா சொல்லுங்க. என் சுபாவம் உங்களுக்கு தெரியாதா? சோப்பு கட்டில சாவியை பிரதி எடுத்துக்கிட்டு என்கிட்ட வந்து அதுல இருந்து டூப்ளிகேட் செஞ்சு. சோப்பு கட்டியா? ஆமாங்க. விநாயகம் அவனை கடுமையாக பார்த்தார். அட பாவி, அதுதான் அன்னைக்கு ராத்திரி வீடு பூரா சோப்பு வாசனை. சித்தப்பா, எல்லாம் இவன் சொல்லி கொடுத்துதான் சித்தப்பா. என்னை நம்புங்க ப்ளீஸ். ரத்னா, நீ கூட வா. இப்பொழுது அன்பு தலையில் அடித்து கொண்டே அழுதான். அட போடா திருட்டு ராஸ்கல், சாது மாதிரி இருந்துகிட்டு இந்த காரியம் செஞ்சிருக்கியே. ரத்னா, உன் மேல நான் நம்பிக்கை வச்சிருக்கனே, என்னை காப்பாத்து ரத்னா. சார், விநாயகம் சார், வரீங்களா? சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறாரு. தூ என்று துப்பி விட்டு வந்தார் விநாயகம். ரத்னா தயங்கி தயங்கி திரும்பி பார்த்து கொண்டே விலகினாள். உட்கார்ங்க மிஸ்டர் விநாயகம். தீர்ப்பு. அன்பழகன் காந்தியையே பார்த்து கொண்டிருக்க, மின்விசிறி இயங்கிக் கொண்டிருக்க, வக்கீல்கள் கழுத்து பட்டையில் வியர்வை கசியும் இடத்தில் விரலை ஒட்டி கொண்டிருக்க, வெளியே சென்னை சற்றும் கவலைப்படாமல் இயங்கிக் கொண்டிருக்க, நீதிபதி பக்கம் பக்கமாக தீர்ப்பு வாசித்துக் கொண்டிருந்தார். ஆகவே இந்த திருட்டில் முக்கிய பொறுப்பு கைதி அன்பழகனுடையது என்பது சர்க்கார் தரப்பு, கைதி மாணிக்கம் தரப்பு வக்கீல்களின் வாக்குவாதங்களிலிருந்து உறுதியாகிறது. திருடப்பட்ட ரூபாய் 9 லட்சத்திற்கு மேற்பட்ட நோட்டு கத்தைகள் ஆற்றில் எரியப்பட்டு அவைகளில் ஒரு சில நோட்டுகள் தான் அகப்பட்டது. துரதிர்ஷ்டமே. தண்ணீரில் விழுந்த செல்வத்தை தேடி துழாவி கண்டுபிடிக்க போதுமான முயற்சிகள் எடுத்து கொள்ளப்பட்டனவா, அதற்கேற்ற உபகரணங்கள் போலீசிடம் இருக்கின்றனவா என்பது இந்த தீர்ப்பிற்கு அப்பாற்பட்டது. போலீஸ் கமிஷனர் இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தலாம். மேல்நாட்டில் கிடைக்கக்கூடிய சில சாதனங்கள் மூலமும் விசைப்படுகள் மூலமும் பணம் முழுவதையும் துழாவி எடுத்திருக்கலாம் என நம்புகிறேன். அவ்வகை சாதனங்கள் நம் போலீசிடம் இல்லாதது துரதிர்ஷ்டமே. கைதி மாணிக்கம் இந்த திருட்டில் ஒரு உபாகம்தான் வகித்திருக்கிறான். அவன்தான் முக்கிய பாகம் வகித்திருக்கிறான் என்று கைதி அன்பழகன் தரப்பு வாதங்களை ஏற்றுக்கொள்வதற்கில்லை. மாணிக்கத்திற்கு பேங்க் உள் விவகாரங்களை தெரிந்து கொள்வதற்கு எந்தவித சந்தர்ப்பமும் இல்லை. அவன் சமீபத்தில் நியமிக்கப்பட்ட இரவு காவல்காரன். அந்த பொறுப்பை ஏற்று 11 தினங்கள் தான் வேலை செய்திருக்கிறான். அதுவும் பூட்டப்பட்ட பேங்கின் புறப்பகுதியை சுற்றி வரும் வேலை. கைதி அன்பழகன் பேங்கின் மேனேஜர் திரு விநாயகத்தின் ஒன்றுவிட்ட அண்ணன் மகன். அவனுக்கு பேங்கின் செயல்பாடுகளை பற்றி அறிந்து கொள்ள நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அதை பற்றி அவன் பேங்கிற்கு வேறு வேலை போல வந்து திரு விநாயகத்திடம் சில விஷயங்களை விசாரித்ததாக திரு விநாயகத்தின் சாட்சியிலிருந்து தெரிய வருகிறது. வீட்டில் சோப்பு துண்டில் சாவியின் பிரதிகளை எடுத்திருப்பதும் தெரிய வருகிறது. அன்பழகன்தான் இந்த திருட்டின் முக்கிய மூளை. பேங்கில் எப்போது பணம் அதிகமாக இருக்கும் என்று தெரிந்து கொண்டு அதில் புதிதாக வேலை பெற்ற ஏழை காப்பாளன் மாணிக்கத்திற்கு அதை ஆசை காட்டி வீட்டிலிருந்து சாவிகளுக்கு கள்ளசாவி தயாரிக்க ஏற்பாடு செய்து திட்டமிட்டு செயல்படுத்திய குற்றம் இது. இதற்காக அவன் கடுமையாக தண்டனை பெற வேண்டும். இந்த இடத்தில் திரு விநாயகத்தின் கடமை உணர்ச்சியையும் தற்செயலாக நிகழ்ந்த ஒரு சம்பவத்தையும் குறிப்பிட வேண்டும். திரு விநாயகம் அன்று இரவு தூக்கம் வராமல் சினிமாவிற்கு போவதாக சொல்லியிருந்த அன்பழகன் வரவில்லையே என்று கவலைப்பட்டிருக்கிறார். ஒரு வகையான புலனுணர்வு அவரை ஏதோ மெலிதாக சந்தேகப்பட வைத்திருக்கிறது. போலீசுக்கு டெலிபோன் செய்து பேங்கின் அருகில் ஒரு தடவை பார்த்துவிட்டு வருமாறு கூறியிருக்கிறார். திரு விநாயகத்தின் அபூர்வமான கடமை உணர்ச்சியையும் அவர் மனதில் எப்பொழுதும் தன் பேங்கின் கவலை இருப்பதையும் கடவுள் புண்ணியத்தில் அல்லது தற்செயலாய் அவருக்கு ஏற்பட்ட சந்தேகத்தையும் உடனே செயல்பட்டதையும் இந்த கோர்ட் குறிப்பிட விரும்புகிறது. அவர் அகஸ்மாத்தாக டெலிபோன் செய்ததில் தான் அன்பழகன் மாணிக்கம் இருவருமே உடனே கைது செய்யப்பட்டனர். கைதி அன்பழகனுக்கு 7 வருஷம் தீவிர சிறை தண்டனையும், அன்பழகன் பேச்சை கேட்டு செயல்பட்ட மாணிக்கத்திற்கு 3 வருஷ சிறை தண்டனையும் அளிக்கிறேன். ஈபிகோ பிரிவு என்று ஆரம்பித்தவுடன் அன்பழகன் அலறினான். ஐயா, இது அநியாயம்.
இந்த கோர்ட்டு உண்மையை கண்டுபிடிக்கவே இல்லை. பெரிய அநியாயம் இது. 7 வருஷம் அவனுக்குத்தான் வரணும், எனக்கு இல்ல. நான் தான் அவன் பேச்சை கேட்டுட்டு. அன்பழகன் அழுதான், கதறி அழுதான். பார்வையாளர்கள் மத்தியில் ரத்னா அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். பாவம் அத்தான். அன்பு பாவம் அத்தாள் என்றாள் ரத்னா. ரத்னா, உறவுக்காரன் தான் அவன். அவனோடு பழகியதுல நமக்கு வருத்தமா தான் இருக்கு. ஆனா சட்டம்னு ஒண்ணு இருக்கு பாரு. இந்த சட்டம் அவனை தப்பிக்க விட்டா கூட மேல இருக்கிறவன் போட்டு வச்ச கணக்கை மாத்த முடியுமா? அவன்தான் என்னை அன்னைக்கு எழுப்பி விட்டான். அந்த முருகன் தான். முழிச்சுக்கடா விநாயகம்னு என்னை உசுப்பி விட்டான். இருவரும் நடந்தார்கள். அன்பழகன் அங்கிருந்து அவளை பார்த்த பார்வை நெஞ்சை பிளந்தது. இவனா? ரத்னா ரத்னா என்று இறைந்தான். வேண்டாம் ரத்னா, போகாதே. நீ கூடவா ரத்னா என்ன அவனை நம்புற? நீ கூடவா நம்புற? அவர்கள் கோர்ட் காரிடாரில் நகர்ந்து போகும்போது ரத்னாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. என்னால நம்பவே முடியலாத்தான். என்னாலையும் கூட தான். மனித மனம்ங்கிறது இவ்வளவு ஆழமானது பார்த்துக்க ரத்னா. எத்தனை நாளா அவன் மனசுல இதை வச்சுக்கிட்டு இருந்திருக்கானோ. அமுக்கு சாமி, வெளியே பார்த்தாதான் எவ்வளவு சாது பாரு. ரத்னா, எனக்கு வருத்தமே இல்லை. நம்ம குடும்பத்தவங்க அவ்வளவு பெரிய தப்பு பண்ண மாட்டாங்கன்னு நாம நம்பினோம். அந்த நம்பிக்கை உடையிற பொழுது நாம தாங்கிக்கிற சக்தி வேணும். உண்மையை சந்திக்கிறதுக்கு எப்பவுமே கஷ்டமா தான் இருக்கும் ரத்னா. உண்மையை நான் இன்னும் சந்திக்கவே இல்லையோன்னு தோணுதத்தா. நீ என்ன சொல்ற? கோர்ட்ல வெளிப்படுறது உண்மை இல்லை. பின்ன வக்கீல்களுடைய சாமர்த்தியம். மாணிக்கத்துக்கு வக்கீல் ஒருத்தர் இருந்தாரே, சின்ன பையன். அந்த ஆளின் வாக்கு ஜாலத்திலேயே மயங்கிருப்பாங்க. நம்ம ஆள் அன்பழகன் வக்கீல் சொன்னது எதுவுமே எடுப்படவே இல்லையே. வயசானவர் கிணத்துல இருந்து பேசுற மாதிரி பேசினார். சேச்சா, கோர்ட்ல ஜட்ஜுக்கு முன்னாடி இதெல்லாம் சின்ன விஷயம். அவர் நியாய அணிகளையும் சட்டத்திட்டங்களையும் தான் பார்ப்பார். மாணிக்கத்துடைய வக்கீலை நான் போய் பார்க்க போறேன் தானே. என்ன பேர் சொன்னீங்க? வசந்த். எதுக்கு? அவரை பார்த்து ஏன் நீ பண்ணது சரியா குறுக்கு விசாரணையில அன்பழகனை போட்டு அந்த குழப்பி விட்டியே, இது உனக்கு நல்லா இருக்கா, நியாயமானு கேட்க போறேன். விநாயகம் சிரித்து, வக்கீல்கள்னா அப்படிதாமா இருப்பாங்க. இல்லைங்க தான், நான் கேட்கத்தான் போறேன். வசந்த். ரத்னா, நைஸ் நேம். ரத்னான்னு சில வேலையில ஆண் பிள்ளைகள் பேர் கூட இருக்கு. மிஸ்டர் வசந்த், நான் இப்ப வந்தது என் பேரை பற்றி ஆராய்ச்சிக்கு இல்ல. சார், எதுக்கு வந்தீங்க? மிஸ்டர் கணேஷை பாக்குறதுக்கா? அவர் டெல்லிக்கு போயிருக்கார் ஒரு கான்ஃபரன்ஸ்க்காக. வர வரைக்கும் நான் தான் தனிக்காட்டு ராஜா. வயது 25, மீசை புதுசு. ஏதாவது சாப்பிட்றீங்களா? சாப்பிட்றேன். உங்களை? சரிதான். நான்வெஜ்ஜா நீங்க? பார்த்தா தெரியலையே. மிஸ்டர் வசந்த், நீங்க சமீபத்துல ஒரு கேஸ்ல அப்பியர் ஆனீங்க. தெரியும். மாணிக்கம் 3 வருஷம் வாங்கி கொடுத்தேன். அவன் என் கையை குலுக்கி, வசந்த், உங்களுக்காக நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்னு உருகிட்டான். அவன் 10 வருஷம் எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கான். மாணிக்கத்தை விடுங்க, அன்பழகனை பத்தி பேசலாமா? பார்ட்னர் 7 வருஷம். மிஸ்டர் வசந்த், நீங்க அந்த கேஸை உங்க கட்சிக்காரருக்காக நிலைய அரசிருப்பீங்க. கோர்ட்ல வாதாடினது, தீர்ப்பு சொன்னது எல்லாத்தையுமே விடுங்க, அது வேற விஷயம். நிஜமாவே சொல்லுங்க, நீங்க என்ன ஃபீல் பண்ணினீங்க அந்த அன்பழகனை பற்றி? நீங்க யார் அன்பழகனுக்கு? உறவு. காதலா? இல்ல. அப்பாடா, தப்பிச்சேன். ஏன்? எனக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. உண்மையை சொன்னா மிஸ்டர் வசந்த், நான் உங்களை ரொம்ப வெறுக்கிறேன். போச்சுரா, ஒரு ஆள் கடமை செஞ்சதுக்காக அவனை வெறுக்கலாமா? நான் ஒரு வக்கீலுங்க. மாணிக்கம் என் கட்சிக்காரர். ஒரு நாளைக்கு 200 ரூபாய் சில்லற தராங்க. நான் நம்பிக்கையா வாதாட வேணுமா இல்லையா? இப்ப அதே அன்பழகன் ஒரு நாளைக்கு 250 ரூபாய் கொடுக்கறதா வந்திருந்தா நீங்க வேற விதமா வாதாடி இருப்பீங்க இல்லையா? வரலையே. என்னது ரொம்ப ஃபண்டமெண்டலா கூடாயிருங்க. இதுல ஒரு எத்திக்ஸ் வேண்டாமா மிஸ்டர் வசந்த்? மத்த தொழில் எல்லாம் எத்திக்ஸ் இருக்குது, இதுல ஒண்ணுதான் பாக்குறீங்களா? ஒரு நாளைக்கு ரூபாய் 200 ஃபீஸ் தரவன் உங்களுக்கு ஒரு ஏழை காவற்காரன் இல்ல? கட்சிக்காரன் மிஸ், கட்சிக்காரன். ஓகே மிஸ்டர் வசந்த், எப்பவாவது மனசாட்சி உங்களுக்குள்ள அடிச்சுக்கிற போது எனக்கு தகவல் சொல்லுங்க. உட்காருங்க. என்ன எழுந்துட்டீங்க? இவ்வளவு அழகான பொண்ணு தனியா மாட்டிக்கிட்டு இருக்கீங்களே, உங்களை அவ்வளவு சீக்கிரத்துல நான் விட்டுறதாவது? உங்களை நான் ஒரு டான்ஸ்ல பாத்திருக்கேன். முடியாது. நீங்க என்ன சாஜிடேரியஸா இல்ல வெஜிடேரியஸ்? வசந்த் எழுதான் மெலிதான புன்னகையுடன். மிஸ் ரத்னா, நான் அந்த கேஸை அக்கவேற அணிவேற அலசிட்டேன். ரொம்ப ஓட்டை இருக்குது. இத பாருங்க, ஒரு வக்கீலுக்கு அவனுடைய கட்சிக்காரன் தான் முக்கியம். நான் கூட ஆரம்ப காலத்துல ஜஸ்டிஸ், நியாயம், அதுன்னு கலர் கலரா கனவுகள் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். சமூக நியாயம்ங்கிறதுக்கும் சட்டப்படி நியாயம்ங்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஏதோ ஒரு தீபாவளி மலர்ல படிச்சேன். நியாயங்கள்னு ஒரு சிறுகதை. படிச்சு பாருங்க. ஒரு வக்கீலுக்கு மனசாட்சிங்கிறது ஒத்து வராது, கூடாது. அவனுக்கு ஒரே ஒரு வழக்கு. அவன் தேர்ந்தெடுத்தது ஒரு கட்சியை. அந்த கட்சிக்கு அவன் வாதாடியே ஆகணும். ப்ராசிக்யூஷன், டிஃபென்ஸ் 2 பேருக்கும் சட்ட புஸ்தகம் ஒண்ணுதான். ஒரு ஃபுட்பால் மேட்ச் மாதிரி. ரத்தாவின் கட்சிக்கும் வசந்த் கட்சிக்கும் சில விதிகள் உண்டு. அதுல முக்கியமானது சேம் சைட் கோல் போடக்கூடாது. நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்.
நான் உங்கள் தமிழன்பன் கேஸை எடுத்துக்கிட்டு இருந்தா அன்பழகன் கேஸை எடுத்துக்கிட்டு இருந்தா மாணிக்கத்தை பிச்சு உதறியிருப்பேன். மிஸ்டர் வசந்த், இந்த கேஸ்களில் ஓட்டேன்னு சொன்னீங்களே, என்ன? சொல்றேன். முதல்ல இந்த கேஸ்ல என்னால நம்பவே முடியாத விஷயம் அந்த சாவி பிசினஸ். அவ்வளவு சுலபமா டூப்ளிகேட் வேலை செய்யணும்னு நான் நம்பல. புரியல. ஒரு சாவிக்கு சோப் ஊத்தி மோல்டு மாதிரி எடுத்து பிரதி எடுத்துடலாம்னு வச்சுக்கோங்க. அதுவே எனக்கு வினோதமா படுது. அதை விடுங்க. எடுத்துக்கிட்ட டூப்ளிகேட் உடனே படக்குன்னு வேலையே செய்யவே செய்யாது. அதை இன்னும் கொஞ்சம் ராவி ஒட்டி கொட்டி ஏதாவது செஞ்சே ஆகணும். சோ டூப்ளிகேட் சாவி போட்டு அவ்வளோ ஈஸியா திறக்கவே முடியாது. அப்போ டூப்ளிகேட் இல்லாம எப்படி திறந்திருப்பாங்க? அதான் சாவி கொத்து வீட்லயே இருந்திருக்கே. எப்படின்னு கேட்காதீங்க. இந்த கேஸ்ல எனக்கு ஏற்பட்ட சந்தேகங்களை சொல்றேன், அவ்வளவுதான். அடுத்த சந்தேகம், போலீஸ்காரங்க டான் அங்க வந்தது எப்படி வந்திருப்பாங்க? அகஸ்மாத்தான் எங்க அத்தான் எந்திரிச்சாங்க. எந்திரிச்சு நீங்க மதுரையா? இல்ல சட்டுன்னு சப்ஜெக்ட மாத்தாதீங்க. சாரி, மாத்தல. திரும்பி ஒரே சப்ஜெக்டுக்கு வரே ரத்னா. அதாவது நீங்க சரி. என் ரெண்டாவது சந்தேகம், உங்க அத்தானா? அவராவே தூங்கிட்டு இருந்தேன், திடுதிருப்புன்னு முழிச்சுக்கிட்டேன்னு சொன்னாரு. கவலையா இருந்தது. போலீஸ்க்கு போன் செஞ்சேன். அதை பத்தி கூட ஜட்ஜு அவருடைய கடமை உணர்ச்சின்னு சொல்லி தீர்ப்பையும் எழுதியிருக்காரு. மை ஃபுட். உண்மை அது இல்லவே இல்ல. பின்ன என்னவா இருக்கும்? எனக்கு தெரியாது ரத்னா. உண்மை அது இல்லன்னு மட்டும் தெரியும். போலீஸ்க்கு வேற யாராவது தகவல் கொடுத்திருப்பாங்களோ? இருக்கலாம், இல்லாமலும் இருந்திருக்கலாம். நான் சொல்றது எல்லாம் என் சொந்த சந்தேகங்கள். எல்லாமே ஆதாரம் இல்லாததா இருக்கலாம். போலீஸ்காரங்க சொன்ன போலவே நிஜமாகவே நடந்திருக்கலாம். லைஃப்ல இதை விட அபத்தங்கள் நடக்கிறது இல்லையா? அடுத்த சந்தேகம், அந்த பணம் 9 லட்சம் ரூபாய்க்கு எவ்வளவு நோட்டு? அதுல மொத்தம் 1000 ரூபாய் அகப்பட்டிருக்கு. மற்றதுல தண்ணீரோட போயிடுச்சு, சோக்காயிடுச்சு. இது கொஞ்சம் எனக்கு உதைக்குது. ஏன் வசந்த்? ஏதோ. நீங்க என்ன சொல்றீங்க? பாலத்தடியில யாராவது நின்னுகிட்டு பொட்டியை தூக்கி போட்டதும் பிடிச்சிருக்காங்கன்னு சொல்றீங்களா? தெரியல. இதுவும் என் சந்தேகம்தான். அந்த பணம் நிஜமாவே ஆத்தோட போயிருக்கலாம். பிற்காலத்துல உப்பு தண்ணில கரையில மிதக்கலாம். அது என்ன ஆச்சுங்கிறது பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா இந்த இடத்துலயும் எனக்கு கொஞ்சம் உதைக்குது. எனக்கு ஒரு சந்தேகம். அந்த 9 லட்சமும் இப்ப யாருக்கு நஷ்டம்? பேங்குக்கு தான். நோட்டு எல்லாம் தான் தண்ணிலேயே போயிடுச்சே. திரும்பி மார்க்கெட்டுக்கு வரவே இல்லையே. அதுக்காக புதுசா ரிசர்வ் பேங்க்ல நோட்டுகள் கிளைம் பண்ண முடியாதா? 1000 ரூபாய் நோட்ல தான் அது சாத்தியம்னு நினைக்கிறேன். போனது எல்லாம் 100 ரூபாய் நோட்டு. அதுவும் நம்பர் கூட வரிசையா இல்லாததால கொஞ்சம் புழங்கின நோட்டு. ஆனா வேலட்டை இன்சூர் செஞ்சிருந்தா இன்சூர்காரங்க தலையில கட்டலாம். எப்படியும் பப்ளிக்கு இதுல ஒன்னும் நஷ்டம் இல்லையே. யாருக்கும் நஷ்டம் இல்லை. பேங்கை பொறுத்த வரையில் அதன் லாபத்தில் ஒரு சின்ன அமௌண்ட் கம்மியானப்பல, அவ்வளவுதான். என் அடுத்த சந்தேகத்தையும் சொல்லிடுறேன். இப்பொழுது டெலிபோன் அடித்தது. எடுத்து வசந்த் ஸ்பீக்கிங் என்றான். உடனே முகமலர்ந்தான். ஹலோ பாஸ், நான் தான். ரிசீவரை பொத்தி கணேஷ் டெண்டிலிருந்து எஸ்டி ஒர்க் பண்றது. தொடர்ந்து பாஸ், மாணிக்கம் கேஸ் வின் பண்ண மாதிரி தான் என்றான். ஆமாம், 3 வருஷம். எல்லாம் உங்க ஆசீர்வாதம். எப்ப வரீங்க? அப்பீல் வேணாம்ட்டாரு. பணம் கொடுத்துட்டாங்க. 28ஆம் தேதி அட்ஜன்மெண்ட் வாங்கிட்டேன். டில்லி எப்படி இருக்கு? 25 ரூபாய்க்கு பேசிட்டோம். வேற ஏதாவது உண்டா? வச்சிரவா? என்னது? ஆமாம், ரைட் கரெக்ட். எதிர்த்தாப்புலதான் உட்கார்ந்துருக்காங்க. டெலிபோனை வைத்துவிட்டு சிரித்தான். பெரிய ஆள். நான் பேசுற விதத்துல இருந்தே எதிர்த்தாப்புல ஒரு அழகான பெண் உட்கார்ந்துருக்குன்னு யூகிச்சுட்டாரு. நான் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? அடுத்த சந்தேகம் நீங்க. அடுத்த சந்தேகம் அப்பீல். மாணிக்கத்தின் கிட்ட அப்பீல் ஒண்ணு போட்டு வைக்கலாமான்னு கேட்டேன். ஐயோ கலராந்தீங்க, வேண்டாம்னுட்டான். 3 வருஷத்தோட நின்னுதேன்னு சந்தோஷம் தான் அவனுக்கு. இதுல இருந்து தெரியலையா? என்ன தெரியுது? மாணிக்கம் தான் இதுக்கு மாஸ்டர் மைண்டுன்னு. வசந்த் சிரித்தான். நீங்க இன்னும் யோசிக்கணும். மாணிக்கம் இல்லை மாஸ்டர் மைண்ட். அன்பழகனும் இல்லை, வேற ஒரு 3வது மனுஷன். அப்படியா? அதுவும் என் சந்தேகங்களில் ஒண்ணுதான். இதை போலீஸும் யோசிச்சிருக்க மாட்டாங்களா வசந்த்? போலீஸை பொறுத்தவரை இது ஒரு ஓபன் அண்ட் ஷட் கேஸ். திருநது என்னவோ அவங்க 2 பேரும் தான். இன்ஸ்பெக்டர் அவங்க 2 பேரையும் பார்த்து துரத்திருக்காரு. பொட்டியை தண்ணிக்குள்ள எரியறதை பார்த்திருக்காரு. ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மேட்ச் ஆகுது. 2 பேரும் குற்றத்தை ஒப்புத்துக்கிட்டாங்க. அதனால போலீஸை பொறுத்தவரை சிக்கலே கிடையாது. இதுல யார் தலைவர் யார் தொண்டரும் தானே வழக்கு. அதுல நான் தானே வாதாடினேன். நீங்க நிஜமாவே நம்புறீங்களா வசந்த்? அன்பழகன் சொல்லி கொடுத்து மாணிக்கம் செஞ்சிருப்பாருன்னு? அது என் கட்சி. நிஜம் பொய் சொல்லலாம் வேற. இப்ப நீங்க ஒரு அப்பீல் கொடுத்து அந்த வழக்கின் அன்பழகன் சார்பா வாதாடுவீங்களா? நிச்சயம். அப்பீல் ஒண்ணு போட்டலாமா? கேட்டு சொல்றேன் என் அக்கா புருஷன் கிட்ட. மற்றொரு சந்தேகம். பிராம்டா அந்த ஆளு மாணிக்கம் பேமெண்ட் கொடுத்தான், 3000 ரூபாய். அவன் வாட்ச்மேன். அதான் உதைக்குது. 3ஆம் மனுஷன் ஒருத்தன் நிச்சயம் இருக்கான்னு. மிஸ் ரத்னா, என்னை கொஞ்சம் யோசிக்க விடுங்க.
வேற ஏதாவது தோணுச்சுன்னா ஃபோன் பண்றேன், நம்பர் கொடுங்க, அட்ரஸ் கொடுங்க, உங்களை வந்து பார்க்கலாமா? தரேன். அந்த அப்பீலை பற்றி நான் விசாரிச்சுட்டு நாளைக்கு சொல்றேனே. அப்பீல் செய்தே ஆகணும், சும்மா விட்டுறதாவது. அட்ரஸ் சொல்லுங்க. சொன்னாள். நான் வரேன். வசந்த் சென்று அவளை சற்று நேரம் பார்த்து கொண்டிருந்தான். ரத்னா மறுபடியும். ரத்னாவிற்கு அன்றைக்கு ராத்திரி தூக்கம் வரவில்லை. அன்பழகன் முகம் குறுக்கிட்டது. ரத்னா, நீயுமா நம்பற? 10 மணி இருக்கும். சிறையில் ரத்த உதடுகளுடன் பார்த்தது. கோர்ட்டில் குற்றவாளி கூண்டில் முட்டிக்கொண்டு அழுதது. அப்புறம் வசந்தின் சிரித்த முகம். 3ஆம் மனுஷன். அன்பழகனுக்கு ஏதாவது செய்ய வேண்டும். அப்பீல் பற்றி அத்தானிடம் கேட்க வேண்டும். விழித்துக் கொண்டிருப்பார். இப்பொழுது கேட்டுவிடலாம். விநாயகத்தின் அறையில் மேஜை விளக்கு மட்டும் எரிந்து கொண்டிருக்க அவர் படித்துக் கொண்டிருந்தார். ராமகிருஷ்ணர். என்ன ரத்னா? அன்பழகன். அவனுக்கு என்ன? முகம் கடுமையாகியது விநாயகத்திற்கு. அவன் கேஸை அப்பீல் செய்யலாமன்னு அந்த லாயர் சொன்னாரத்தான். அப்பீல் செஞ்சு தண்டனை போதாது அவனுக்கு. 7 வருஷம் போதாது அவன் செஞ்ச துரோகத்துக்கு. எனக்கு வேலை போயிருக்க வேண்டியது. என்ன டிஸ்மிஸ் செஞ்சிருப்பாங்க. சாவிக்கொத்தை அஜாக்கிரதையா வச்சுக்கிட்டு இருந்ததுக்கு. ஏதோ கடவுள் புண்ணியத்துல எனக்கு அன்னைக்கு முழிப்பு கண்டது ரத்னா. அந்த வசந்தின் 3ஆவது சந்தேகம். எப்படி அத்தனை அன்னைக்கு அந்த சமயத்துல முழிச்சுக்கிட்டீங்க? 30 வருஷமா என் ரத்தத்துல ஊர்ன கடமை உணர்ச்சியுமா? ரொம்ப ஆச்சரியமாத்தான். முருகன் தான் என்னை எழுப்பினார் அன்னைக்கு. அப்புறம் அந்த வசந்த் இன்னைக்கு புதுசா இன்னொரு சொன்னாரத்தான். என்ன? உங்க பேங்க்ல திருட்ட ஏற்பாடு பண்ணிட்டது அன்பழகனோ மாணிக்கமோ இல்லையா, ஒரு 3ஆம் மனுஷம்னு சொன்னாரத்தான். அப்படியா? சுவாரஸ்யமா இருக்கே. அவருக்கு நிறைய சந்தேகங்கள் வருதுன்னு சொன்னாரத்தான். முதல்ல அந்த பூட்டுக்கான மாற்று சாவி, கள்ள சாவி போட்டு திறக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லைன்னாரு. நீங்க என்ன சொல்றீங்க? இருக்கலாம், ஆனால் ஒரிஜினல் சாவி கொத்து என்கிட்ட தானே இருக்கு. அதானே. அப்புறம் என்ன சந்தேகம் அவருக்கு? அடுத்தது அந்த பணப்பெட்டி. அதை ஆற்றில் போட்டுட்டது. சில நோட்டுகள் மட்டுமே கிடைக்கிறது. பாக்கி நோட்டெல்லாம் என்ன ஆச்சு? எல்லாமே தண்ணியில போயிடுச்சு. அடியில கிடக்குது. தேடினா அகப்படும்னு ப்ரொஜெக்டர் கூட போட்டு பார்க்க யோசிக்கிறாங்க. அப்புறம் மாணிக்கம் ஒரு நாளைக்கு 20 ரூபாய் ஃபீஸ் கொடுத்தானாம். அவனுக்கு பணம் தந்தது யாருன்னு அவருக்கு சந்தேகம். அப்புறம் 3 வருஷம் தண்டனைக்கு எதிராக அப்பீல் போடலாம்னா வேண்டாம்ங்கிறானாம் மாணிக்கம். போதும்யா, அனாவசியமா கிளறாதீங்கிறானாம். இதெல்லாம் என்கிட்ட எதுக்குமா சொல்ற ரத்னா? 2 பேரும் திருட்டு பசங்க, கேடு கெட்டு போகட்டும், நமக்கு என்ன, நீ தூங்கு. ரத்னா சின்ன பெண் போல் தட்ஸ் இட் என்றாள். கையை சொடக்கினான். என்ன? அத்தான் ஒரு கதை, கட்டுக்கதை, ஃபேண்டாஸ்டிக். கேளுங்க, நீங்க அசந்து போயிடுவீங்க. வசந்தோட பேசிக்கிட்டு இருந்ததுல இருந்து யோசிச்சதுல எனக்கு சட்டுன்னு அது தோணுச்சு. கதையா? ஆமாம், பிளாட் மட்டும் சொல்றேன். இதை நிச்சயமா எழுத போறேன். டெரிஃபிக். காலையில சொல்லேன். இல்ல இப்பவே சொல்லி ஆகணும். எனக்கு தலை வெடிச்சிடும். நான் சொல்றேன், சுருக்கமா சொல்றேன். எங்கேயாவது தப்பு இருந்தா நீங்க என்ன கரெக்ட் பண்ணுங்க. சொல் என்று கொட்டாவை மென்று கொண்டே சொன்னார் விநாயகம். அதான் வசந்துடைய சந்தேகங்கள் எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து அதுக்கெல்லாம் விடை தர மாதிரி ஒரு சம்பவம் அமைப்பு. கற்பனை தான், பாத்திரங்கள் தான் நிஜம். சம்பவங்கள் பாதி கற்பனை பாதி உண்மை. கேளுங்க. பாத்திரங்கள் யாருன்னா மாணிக்கம், அன்பழகன், அப்புறம் அந்த சஸ்பென்ஸ் ஆனா ஆளு. அந்த சஸ்பென்ஸ் ஆன ஆளு யாரு? அது நீங்க. நானா? ஆமாம், நீங்க தான் அந்த 3ஆம் மனுஷர். வசந்த் சொன்ன 3ஆம் மனுஷர் நீங்க தான், அந்த மாஸ்டர் மைண்ட். என்ன சொல்ற? கற்பனை தான் அத்தா. டோன்ட் கெட் எக்ஸைட்டட். கற்பனையில கூட நான் அந்த மாதிரி பண்ணவே விரும்பல அத்னா. கதை முழுக்க கேளுங்க அத்தான், பிளீஸ். சொல்லு என்றார் தூக்கம் கலைந்து. உங்களுக்குத்தான் எல்லாம் தெரியும். நீங்க தீர்மானிக்கிறீங்க. 30ஆம் தேதி பேங்க்ல நிறைய பணம் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை வேற. சனிக்கிழமை ராத்திரி திருட சௌகரியம். ரத்னா, டோன்ட் பி சில்லி. அத்தான் பிளீஸ் கேளுங்க, கதை தானே, சிரிப்பா இருக்கும். தப்பு இருந்தா சொல்லுங்க. தப்பு முதல்ல நான் அப்படிப்பட்ட ஆசாமின்னு நினைச்சு பாக்குறதே. அதுக்காகத்தான் உங்க சுபாவத்தை மாத்திக்கிட்டா போச்சு. ரொம்ப நாளா மனசுக்குள்ள அந்த ஆசையை வச்சிருக்கிறவர் ஒருத்தர்கிட்டையும் சொல்லலாம். அப்புறம் அன்பழகனை பழிவாங்க வேற ஒரு தீர்மானம். எதுக்கு? அக்கா அன்பழகன் கிட்ட ஒரு தடவை தப்பா. சரி வேண்டாம், அதை அப்புறம் வச்சுக்கலாம். மெயின் பாயிண்ட்டுக்கு வரலாம். நீங்க என்ன பண்றீங்க? முதல்ல உங்களுக்கு தெரிஞ்ச நம்பகமான ஆளுக்கு, மாணிக்கத்திற்கு வாட்ச்மேன் வேலை தர்றீங்க. விநாயகம் கோபமாக உழவ ஆரம்பித்து விட்டார். ரத்னா, ஸ்டாப் இட். எல்லாமே விளையாட்டுக்காத்தான். கேளுங்க. மாணிக்கத்துக்கிட்ட நீங்க நம்பகமா ஒரு திருத்தை நடத்தி காட்டணும். முதல்ல என் அண்ணா மகன் அன்பழகனை நீ சந்திச்சு அவன் மனசுல எப்படியாவது பேங்க்ல திருடுற ஆசையை விதைக்கணும். அவனை மெப்புக்கு சாவியுடைய பிரதிகளை எல்லாம் சோப்புல வச்சு எடுத்துக்கிட்டு வர சொல்லி அதுல அவன் டூப்ளிகேட் செய்யறாப்ல பாவலா காட்டுறான். ஆனா என்ன?
பிரில்லியன்ட். நிஜமான சாவிகளை அன்னைக்கு ராத்திரி உங்ககிட்ட வாங்கிட்டு போயிடுறான். சரிதான், என்ன கற்பனை? வாங்கிட்டு கள்ள சாவிக்கு பதிலா நெஜ சாவியே போட்டு திறக்கிறான். இரும்பு பெட்டியை திறக்கிறான். திருடுற போது அன்பழகன் கொஞ்ச நேரம் கூட இல்லைன்னு தானே சொன்னேன். அதனால அந்த பணத்தை முழுக்க எடுத்துக்கிட்டு ஒரு பெட்டிக்குள்ள போட்டுட்டு அதை எடுத்துக்கிட்டு போறதே இல்லை. அப்படியே அதை பேங்க்லயே ரகசியமா ஒரு இடத்துல ஒளிச்சு வைக்கிறான். அவன் எடுத்து வந்த பெட்டியில 10-15 நோட்டு தான் இருக்கு. பாக்கியெல்லாம் செங்கல். சிரித்தார் விநாயகம். கிளம்புற போது சாவி கொத்தையும் நீங்க முன்னையே குறிப்பிட்ட இடத்துல ஒளிச்சு வச்சுட்டு கிளம்புறான். அலாரம் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு நாடகம் போடுறான் அவன். அவனுக்கு நீங்களே அதை சொல்லி கொடுத்திருக்கீங்க. இப்பொழுது சிரிப்பு பெரிதாகியது. அடுத்த காட்சி டெலிபோன். நீங்க கொஞ்சம் இடைவெளி விட்டு நீங்களே டெலிபோன் பண்றீங்க போலீஸ்க்கு. எனக்கு ஒரு மாதிரி தூக்கம் இல்லாம இருந்தது. பயம் ஏற்பட்டுடுச்சு. எதுக்கும் ஒரு நடை போய் பாருங்கன்னு சொன்னதெல்லாம் ரீல். போன் பண்ணது கூட திட்டத்தின் ஒரு பகுதிதான். எப்படி? மறுபடியும் சிரிப்பு வெடித்தது. அவளுடன் சிரிப்புடன் தொடர்ந்தாள். அப்புறம் கேளுங்க தான், மாணிக்கம் அந்த பாலத்துல மோட்டார் சைக்கிள்ல மக்கர் பண்றாப்ல நிறுத்தினான். அவன் நிறுத்துறது போலீஸ் கிட்ட வேணும்னே மாட்டுக்கணுங்கிறது, அகப்பட்டுக்கிறதுக்கு. அதுவும் திட்டமா? சபாஷ், ஐ எம் பிகினிங் டு என்ஜாய் இட். அட்டகாசமான சிரிப்பு விநாயகத்திடம். சொன்னேன் பாத்தீங்களா, போலீஸ் வந்து பயப்படுத்தவும் அவன் வேணும்ட்டே அந்த பெட்டியை தண்ணியில போட்டுடுறான். அவங்க அரெஸ்ட் ஆயிடுறாங்க. பழி முழுக்க அன்பழகன் மேல இப்ப போட்டுடுறான். பணத்தை நீங்க மறுநாள் சாவகாசமா எடுத்துக்கிறீங்க. அதே போல சாவி கொத்தியும் எடுத்துக்கிறீங்க. போலீஸ்க்கு கேஸ் முழுமையா இருக்குது. பணம் திருட்டு போயிருக்குது. போலீஸ் அதிகாரியே பெட்டியை தண்ணியில போடுறதை பார்த்திருக்கார். அப்புறம் தண்ணியில ஒரு சில 100 ரூபாய் நோட்டுகளும் கிடைக்குது. அப்புறம் அவங்களே திருடினதையும் தண்ணியிலேயே போட்டதையும் கன்ஃபஸ் பண்ணிட்டாங்க. சரிதான். அவர் கண்களில் கண்ணீர் வர சிரித்தார். அவளும் உற்சாகமா சிரித்தவாறே, உங்களுக்கும் மாணிக்கத்துக்கும் ஒப்பந்தம். மொத்தம் 9 லட்சத்துல உங்களுக்கு 5 லட்சம், அவனுக்கு 4 லட்சம். 3 வருடம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த உடனே கொடுத்துடுறதுன்னு. அவனுக்கு அதுக்கு முன்னாடி வக்கீலுக்கு செலவுக்கு பணம். அதனால தான் அவனுக்கு ஒரு நாளைக்கு 200 ரூபாய் கொடுத்து கணேஷ் வசந்த் மாதிரி ஒரு வக்கீலே வச்சுக்க முடியுது. எப்படி? பர்ஃபெக்ட்ல? பர்ஃபெக்ட். ஆனா ஒரு சின்ன தவறு. மோட்டிவ், காரணம் இதெல்லாம் நான் எதுக்கு செய்யணும்? ஒரு பொறுப்புள்ள பேங்க் உத்தியோகஸ்தன். கோவிச்சுக்காம இருந்தீங்கன்னா அதையும் கற்பனை செய்து பார்க்கட்டுமா? சரி சொல்லு. கோச்சுக்க மாட்டீங்களே. சிரிப்பு தான் வருது ரத்னா. சொல்லு. ஒரு நாள் நீங்க அக்காவையும் அன்பழகனையும் ஒரு மாதிரி பார்த்துட்டீங்க. அப்ப இருந்து உங்களுக்கு ஒரு வெறுப்பு. எப்படியாவது அன்பழகனை பழி தீர்த்து ஜெயிலுக்கு அனுப்பணும்ட்டு. அனுப்பிட்டு அக்காவையும் பழி தீர்க்கிறதுக்காக ஒரு நாள் சொல்லாம கொள்ளாம நிறைய பணத்தோட காணாம போயிடணும், அவ தேடவே முடியாத இடத்துக்கு போகணும்னு. நீ நிறைய இங்கிலீஷ் நாவல் படிக்கிற போல இருக்கிறதுனா. எல்லாமே என் சொந்த அசல் கற்பனை. சரி, அந்த பணம் எங்கதான் இருக்கு என்று சிரித்தார். இப்பொழுது அவள் சிறு குழந்தை போல உற்சாகப்பட்டாள். இங்க என்றாள். எங்க? இதோ இங்க, இங்க வீட்டுக்குள்ளேயே. வீட்டுக்குள்ளனா எங்க? இரும்பு பெட்டியிலையா? கார்டேஜ் அலமாரி இல்லையா? திருட்டு பணத்தை அங்கெல்லாம் ஒழிச்சு வச்சிருக்க மாட்டீங்க பின்ன? ரத்னா அந்த அறையை சுற்றிலும் பார்த்தாள். ஃப்ரிட்ஜ், அலமாரி, அலங்கார முகங்கள், இயற்கை காட்சி, பிரம்பு நாற்காலி, ரேடியோ, உயரமான பூக்குடை, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் பொம்மைகள், டேப் ரெக்கார்டர், மேஜை, கட்டில், படுக்கை, தலையணை. அதான் அந்த உங்க தலகாணிக்குள்ள எல்லா நோட்டுகளையும் அடைச்சு வச்சிருக்கீங்க. சரிதான், கதை நல்லா இருக்குது. குட் நைட். ரத்னாவின் கதை முடிகிற வழியாக தெரியவில்லை. ஒரு தலைகாணியில் 3 லட்சம், 3 தலைகாணிக்கு 9 லட்சம். அவள் அந்த தலையணைகளில் ஒன்றை எடுத்தாள். கனமாக இருந்தது. இதப்பார் ரத்னா, விளையாட்டு போடும், நீ போய் படுத்துக்க. ரத்னா அந்த தலையணையை உதற ஆரம்பித்தாள். இதப்பார் ரத்னா, தலையானையை விடு என்று விநாயகம் பிடுங்கினார். தொளதளவென்று சமீபத்தில் தேய்க்கப்பட்டிருந்த அந்த தலையணை நூல் பிரிந்து பஞ்சு பறக்க ஆரம்பித்தது. உடனே சில 100 ரூபாய் நோட்டுகளும் அங்கே சிதறின. ரத்னா அந்த பிரிவில் கையை நுழைத்து பார்த்தாள். கையை வெளியே எடுக்கையில் அவள் கண்களில் திகைப்பும் ஆர்வமும் நம்பிக்கையின்மையும் தெரிய, கத்தையாய் 100 ரூபாய் நோட்டுகள். என்ன அத்தான் இது என்று அவள் குரல் கீழ்ச்சிட்டது. விநாயகம் இப்பொழுது வெடி பிடித்தவர் போல மேஜையின் எல்லா டிராயர்களையும் சரக் என்று திறந்தார். கடைசி டிராயரிலிருந்து கருப்பாக எதையோ எடுத்தார். துப்பாக்கி. முருக பக்தர் இப்பொழுது முழுதாக மாறிவிட்டார். பெருமிதமும் பெருமையும் நிறைந்த மேனேஜர் மாறிவிட்டார். கோபம், கண்களில் ஆக்ரோஷம், வியர்வை, மூச்சிறைப்பு. ரத்னா, உனக்கு இது முன்னமே தெரியும்ல? அத்தான், நான் என்னமோ ஏதோ விளையாட்டு கற்பனை செஞ்சு பார்த்தேன் அத்தான். சத்தியமா
யார் சொல்லி கொடுத்தா இதெல்லாம்? அந்த வசந்தா? இல்லத்தான், இது எல்லாமே என் கற்பனை. ப்ளீஸ் துப்பாக்கியை வச்சிருங்க ப்ளீஸ், நான் யார்கிட்டயும் இதை சொல்ல மாட்டேன். ரத்னா, நீ ரொம்ப கெட்டிக்காரி, உனக்கு எல்லாம் தெரியும். உனக்கு தெரிஞ்சது எனக்கு தாங்காது. உன் வாயை அடைக்கணும், அதுக்கு நீ இறந்தே ஆகணும். அத்தா அத்தா, அக்கா 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 என்று அலறினாள். அவளை எழுப்பாத, அது எருமமாடு, தூங்குனா டமாரம் அடிச்சாலும் எழுந்திருக்காது. இத பார், உனக்கு உன் உசுறு வேணும்னா. கண்களில் அவ்வளவு மூர்க்கம் இப்பொழுது விநாயகத்திற்கு. வேணும் வேணும், சத்தமே போடக்கூடாது, சுட்டு பொசிக்கிருவேன். சத்தம் போடலாத்தான், நான் சொன்னபடி நீ கேக்குறியா? கேக்குறேன், நட. எங்க அத்தான்? நம்ம 2 பேரும் வெளியே போறோம், நம்ம கார்ல. எதுக்கத்தான்? பேசுறதுக்கு இப்ப நேரம் இல்ல. அவள் மார்புக்கு நேரே குறி ஒன்றும் செய்ய முடியாது. சொன்னதை கேட்டுதான் ஆக வேண்டும். நடந்தாள் ரத்னா. நட, உனக்கு கற்பனை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இடது கையால் 2 தலையணிகளையும் அணைத்து கொண்டார். இல்லைங்க இல்லைங்க. வலது கை துப்பாக்கி அபயகரமாக நடுங்கியது. நடறினா? மெதுவாக நடந்து வாய்க்கதவு பக்கம் வந்துவிட ரத்னா பின் மிக அருகே துப்பாக்கியை முதுகுப்புறம் காட்டிக்கொண்டு விநாயகம் நின்றார். கதவை திறந்தால் மெதுவாக நடக்க இப்பொழுது முதுகில் துப்பாக்கி பதிந்திருந்தது. வாசலில் போட்டிக்கோவில் கார் இருந்தது. அதன் கதவை இடது கையால் திறந்து துப்பாக்கியால் அவளை திணித்தார். 1-2 ரூபாய் 100 ரூபாய் நோட்டுகள் சிதறின. கார் புறப்பட்டது. அத்தான், என்ன ஒன்னும் செஞ்சிடாதீங்க. நான் எதிர்பாராத தப்பு செஞ்சிட்டேன். நான் ஒருத்தருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். இது என்ன ப்ளீஸ், ஒன்னும் செஞ்சிடாதீங்க. விசித்து அழுதாள் ரத்னா. ஒன்னும் செய்ய மாட்டேன் ரத்னா. பின்ன எங்கேயும் அழைச்சிட்டு போறீங்க? எங்கேயும் இல்ல, பீச்சு கிட்ட. எதுக்கு? பேசத்தான். நான் நம்பலாத்தான். நம்பு கண்ணு, உன்னை ஒன்னும் செய்ய மாட்டேன். பீச் அருகில் தார் ரோட்டில் நிறுத்தி இறங்கு என்றார். அத்தான் என்று கெஞ்சினாள். இறங்கடினா? நட. இறங்கினாள். மெதுவாக நடந்தாள். ஐயோ, என்னை காப்பாத்த யாருமே இல்லையா என்று அலறினாள். ஒரு தடவை துப்பாக்கி வானில் வெடித்தது. மூச்சு விடக்கூடாது. கப்பு சிப்புன்னு நட, தெரியுதா? அடுத்த தடவை நேராச்சுடுவேன். சத்தம் கேட்டுச்சுல்ல, எப்படி வெடிச்சது பாத்தியா? இத பார் ரத்னா, நீ சொன்னது கற்பனைன்னு சொன்னது ஏறக்குறைய நிஜம். நீ சொன்ன மாதிரி தான் நடந்தது. நான் தான் எல்லாத்தையும் பிளான் போட்டு நடத்தினேன், நிறைவேற்றினேன். நானும் மாணிக்கமும் கூட்டு. ஒரு கல்லுல 2 மாங்காய். இத பார் ரத்னா, உங்க அக்காவை பத்தி நீ சொன்னதை பாரு, அது கூட நிஜம். பாவி, பாத்துட்டேன் அத. அவ எனக்கு துரோகம் பண்றது எனக்கு தெரியாது. நான் வெறும் கல்லு. கந்தர் அலங்காரம் அனுபூதி படிச்சுட்டு ஒழுங்கா பேங்குக்கு போயிட்டு வர ஜடம்னு அவன் நினைச்சிட்டு இருக்கா. இல்ல ரத்னா, நானும் மனுஷன் தானே. அப்புறம்தான் குழந்தைய நினைச்சிட்டு அவளை தீர்த்து கட்டுற விஷயத்த நினைச்சு விட்டுட்டேன். அப்புறம்தான் இந்த யோசனை தோணுச்சு. என்னை எல்லாரும் ஏமாளியாக்குனாங்க, அவங்களை எல்லாம் நான் ஏமாளி ஆக்கணும். லட்சமா பணம் வச்சுட்டு என்ஜாய் பண்ணணும். போதும், பூஜையெல்லாம் பண்ணினது போதும் என்று பெரிதாக சிரித்தார். ரத்னாவுக்கு பூஜை? ஆமாம் ரத்னா, உனக்கு தெரிஞ்சு போச்சே, விஷயம் தெரிஞ்சு போச்சு. இனிமே நீ என்கிட்ட இருந்து விலகி வாழ முடியாது. ஒன்னு என் கூட வந்துரு, 2 பேரும் ஓடி போயிடலாம். இத பார், 9 லட்சம் இருக்கு. அத்தான், என்னை விட்டுடுங்க, நான் ஒருத்தருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். என் கூட நீ வரல, ஒழிஞ்சிடுவோம். சொல்லு, என் கூட வரியா? எனக்கு என்ன குறைவு? பணம் இல்லையா, அழகு இல்லையா? என்ன கொஞ்சம் டை அடிக்கணும், அடிச்சுட்டா போச்சு. சொல்லு 10 எண்ணத்துக்குள்ள சொல்லு. அத்தான், யோசிச்சு பாருங்க ப்ளீஸ். உங்களுக்காக இல்லாட்டாலும் உங்க குழந்தைக்காக. எனக்கு குழந்தையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நான் தனி, எனக்கு யாருமே இல்ல. இந்த 2 தலகாணி தான். இப்ப என்ன செய்யணுங்கிறீங்க? என் கூட வரணும் ரத்னா, நீ வெளியூருக்கு. இல்ல இந்த இடத்துலயே சாகணும். ஏதோ ஒண்ணு சொல்லு. 1, 2, 3 என்று எண்ண ஆரம்பித்தார். வேண்டாம் வேண்டாம், நான் கூடவே வரேன், உங்க கூடவே வரேன். எங்க போறதா உத்தேசம்? இப்பொழுது 3வது மனிதனின் குரல் கேட்டது. சடக்கென்று திரும்ப இருட்டில் ஒரு இளைஞன், தூரத்தில் அவன் ஃபியட் கார். விநாயகம் உடனே துப்பாக்கியை அவன்பால் காட்டி சுட்டு விட்டார். அதற்குள் அந்த இளைஞனின் நீண்ட கால் அதிவேகத்தில் உதைக்க துப்பாக்கி சிதறியது. பயப்படாதீங்க ரத்னா, வசந்த் என்று கத்தினாள். விநாயகம் தன் தலையணிகளை மார்பில் அணைத்துக் கொண்டு ஓடினார். மணலில் தவித்து ஓட வசந்த் துப்பாக்கி வெடித்த அதிர்வில் சற்று அயர்ந்து விட்டான். ஆர் யூ ஆல்ரைட் ரத்னா? வசந்த் இப்பொழுது அவங்க புடிங்க, திருடின பணம் பூரா இருக்குது அங்கதான். விநாயகம் இதற்குள் ஓடிப்போய் தன் காரில் ஏறிக்கொண்டு புறப்பட்டு ரிவர்ஸில் சீறி தூள் பறந்தார். வசந்த், ரத்னா ஓடிவாங்க என்று பின்னால் ஓடி தன் காரில் பாய, உடனே அவளும் ஓடி வந்து அவனுடன் சேர்ந்து கொள்வதற்குள் விநாயகத்தின் கார் இப்பொழுது பீச் ரோட்டில் நுழைந்து 60 கிலோமீட்டர் வேகத்தை தொட்டுவிட்டது. வசந்த், சீக்கிரம் சீக்கிரம் என்று அவள் அலறிக்கொண்டே ஏறியதும் புறப்பட்டான். வசந்த், நீங்க இப்படி சமயத்துல வந்தீங்க? ராத்திரி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். திடீர்னு ஒரு ஐடியா தோணுச்சு. உடனே உங்களை வந்து பார்த்துட்டு. என்ன ஐடியா? அந்த திருட்டு வேலையை உங்க அக்கா புருஷனே மாஸ்டர் மைண்ட் பண்ணிருக்கலாம்ட்டு சட்டுன்னு தோணுச்சு. அதனால சில முக்கியமான விவரங்களை உங்ககிட்ட கேட்கணும்ட்டு வரேன். எதிர்த்தாப்புல உங்க கார் புறப்பட்டு போகுது.
உங்க கண்ணுல பயம், அவர் முகத்திலேயே வியர்வை, வெறி. பார்த்தேன். கதை வசனமே நல்லா இல்லையேன்னு உடனே பின்தொடர ஆரம்பிச்சேன். எனக்கு சமய சஞ்சீவனு இன்னொரு பேரு. உங்க தரப்புல என்ன ஆச்சுன்னு உங்களை கேட்கறதுக்கு இப்ப சமயம் இல்ல. அந்த ஆள் என்ன வேகமா போறார் பாருங்க. விநாயகத்தின் கார் பீச் ரோடின் பற்பல சிலைகளை கடந்து அண்ணா சமாதி பக்கம் மின்னல் கீற்று போல சென்றது. பிடிக்கிறது கஷ்டம் நினைக்கிறேன் என்று வசந்த் விநாயகத்தின் காரை துரத்தி கொண்டிருந்தான். இதற்கு இடையில் ஒரு ஆணும் பெண்ணும் மவுண்ட் ரோட்டில் சினிமா பார்த்துவிட்டு மோட்டார் சைக்கிளில் குறுக்கே வந்து விட்டார்கள். அவர்கள் 85 கிலோமீட்டர் உற்சாக வேகத்தில் வந்து கொண்டிருந்தார்கள். விநாயகம் அவர்களை இடிக்கக்கூடாது என்பதற்காக ஆக்சிலேட்டர் பெடலை அதன் கடைசி வரைக்கும் அழுத்த வசந்தின் ஃபியட் கார் இவர்களிடமிருந்து 1500 மீட்டர் தூரத்தில் ஏறக்குறைய அதே வேகத்தில் வர, அந்த மோட்டார் சைக்கிள் இளைஞன் வேகத்தை குறைக்காமல் ஏறக்குறைய தரையை தொட்டு சீத்து கொண்டு பாலத்துக்கு அருகில் திரும்பி பீச் ரோடுக்குள் நுழைய, ஹே லுக் லுக் என்று பின்னால் இருந்த பெண் அலற, மை காட் என்று வசந்தும் அலற, கடைசி நிமிஷத்தில் அந்த மோட்டார் சைக்கிள் தன் பாதையில் குறுக்கே சிராய்த்து கொண்டு செய்வதை உணர்ந்த விநாயகம் சரேல் என்று ஸ்டியரிங்கை திருப்ப, ஃபியட் தன் நிலையிலிருந்து பிளாட்ஃபார்ம், பூஞ்செடி, பெரிய கம்பம் என்று இடிபட்டு உருண்டு அதன் கார் ரேடியேட்டர் அலற வெடித்து தண்ணீர் கசிய தப்பித்த மோட்டார் சைக்கிள்காரர்கள் வெகு தூரத்தில் சென்றிருந்தார்கள். வசந்த் இப்பொழுது தன் காரை நிறுத்தினான். மை காட், எத்தனை கண்ணாடி சிதறல்! ஒரு சக்கரம் இன்னும் சுழற்றி கொண்டு இருந்தது. ஃபியட் இப்பொழுது சிரசாசனம் செய்து கொண்டிருந்தது. ஒரு பக்கம் போராக நொறுங்கி இருந்தது. விநாயகம் எங்கே? இப்பொழுது ரத்னா அந்த காரின் அருகே வர அவளை தடுத்து நிறுத்தினான் வசந்த். மை காட், ஹாரிபிள்! அந்த மெஷின் போலவே விநாயகமும் நசுங்கி இருந்தார். முகத்தில் இரத்த நதி தெரிந்திருந்தது. தலையணிகளை கட்டிக்கொண்டே உடம்பு பூராக ரத்தங்கள் எழுதி கிடந்தார். என்னாச்சு என்றாள் ரத்னா. ஆல் அவுட். ரத்னா, கிட்ட போகாதீங்க, நேரா என் கார்ல போய் உட்காந்துக்கோங்க. உங்களால் இந்த காட்சியை தாங்கிக்க முடியாது. வசந்த் இப்பொழுது விநாயகத்தின் கார் அருகே சென்றான். சாலை புறா ரூபாய் நோட்டுகள் இறைந்திருந்தன. அவற்றிகளில் ஒன்றை எடுத்தான். அதை ரத்தத்தில் தோய்ந்திருந்ததில் எடுத்தான். ஐ ப்ராமிஸ் டு பே ஆர் பியர்